හැබැයි අපිට ඡන්දෙ නොදුන්නට අපිට වැඩ නොකරාට අපි වෙනුවෙන් පෙනී නොහිටියාට වෙන අයට ඡන්දෙ දීලා තියෙනවා. වෙන අය වෙනුවෙන් පෙනී හිටලා තියෙනවා. වෙන අයට වැඩ කරලා තියෙනවා. ஆனால் எங்களுக்கு காது கொடுக்காது, எங்களுடன் வேலை செய்யாது, எங்களுக்கு வாக்களிக்காது நீங்கள் இருந்திருந்தாலும் ஏனையவர்களுக்கு இந்த விடயங்களை செய்து அவர்களை நீங்கள் உருவாக்கியிருங்கள், வாக்களித்திருக்கிறீர்கள். එහෙම නේද? அப்படிதான் නේද? කොච්චර කාලයක්? எவ்வளவு காலம் இருக்கும்? ඒ කියන්නේ පොඩි කාලයක් නෙවෙයි නේද? පොඩි කාලයක් නෙවෙයි. ලොකු කාලයක් ආණ්ඩු හදන්න ඡන්ද දුන්නා. ආණ්ඩු මාරු කරන්න ඡන්ද දුන්නා. නායකයෝ ගේන්න ඡන්ද දුන්නා. නායකයෝ මාරු කරන්න ඡන්ද දුන්නා. அதாவது ஒரு சிறிய காலம் அல்ல, மிக நீண்ட காலமாக அரசாங்கங்களை உருவாக்குவதற்கு, அரசாங்கங்களை மாற்றுவதற்கு, தலைவர்களை உருவாக்குவதற்காக வாக்களித்திருக்கிறீர்கள். ආණ්ඩු හදලා නායකයෝ ගෙනල්ලා දැන් රටට වෙලා තියෙන දේ ගැන ඔබ සතුටටපත් වෙනවද? நீங்கள் அரசாங்கங்களை உருவாக்கி தலைவர்களை கொண்டு வந்து இப்பொழுது எங்களது நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? ආණ්ඩු හැදුවේ නායකයෝ ගෙනාවේ මේ වගේ කඩාවැටිච්ච රටක් හදන්නද කියලා මම තමුන්වහන්සේගෙන් අහන්න කැමතියි. அரசாங்கங்களை உருவாக்கியது, தலைவர்களை கொண்டு வந்தது, இவ்வாறு வீழ்ந்து கிடக்கின்ற ஒரு நாட்டுக்காகவா என்று உங்களிடம் நான் கேட்கின்றேன். අද මොකද්ද අපේ රටට වෙලා තිබෙන්නේ? இன்று எங்களுடைய நாட்டுக்கு என்ன நடந்திருக்கின்றது? ලෝකෙන් ගත්තු ණය உலகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கடன்கள், ගෙවා ගන්න බැරි ලෝකෙට පොළු තියපු රටක්. நாங்கள் கடனை கொடுக்க முடியாமல் அந்த கடன் கொடுத்த நாடுகளுக்கு நாங்கள் பொல் வைத்திருக்கிறோம். අපේ රටේ තරුණ තරුණියන්ට රැකියාවක් කරන්න නැහැ. රස්සාවක් හොයන්න රට යන්න සිද්ධ වෙලා තියෙන රටක්. எங்களுடைய நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு தொழிலை ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. தொழில் ஒன்றை பெறுவதாக இருந்தால் வெளிநாடு செல்ல வேண்டி இருக்கின்றது. ඔබගේ දරුවෝ වැඩියෙන්ම පොරබදන්නේ මොකටද මේ දවස්වල? உங்களது பிள்ளைகள் எதற்காக துடிக்கின்றார்கள் இந்த நாட்களில்? රට දාලා රස්සාවකට යන්න. இந்த நாட்டை விட்டு ஒரு தொழிலை பெற்றுக் கொள்வதற்காக செல்கின்றார்கள். ඒ විතරද ව්‍යාපාර කඩාවැටලා තියෙනවා. அது மாத்திரமல்ல, எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. ඉස්පිරිතාලවල බෙහෙත් නැති තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා. எங்களுடைய வைத்தியசாலைகளிலே மருந்து மாத்திரைகள் இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. දොස්තර මහතුරු රට දාලා යනවා. வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு செல்கின்றார்கள். ඉංජිනේරු මහතුරු රට දාලා යනවා. அதே போன்றுதான் பொறியியலாளர்கள் இந்த நாட்டை விட்டு செல்கின்றார்கள். අධ්‍යාපනයේ කඩාවැටලා තියෙනවා. கல்வி வீழ்ச்சி அடைந்துள்ளது. සමහර බොහෝ ජනතාවට හරියමං ආහාර වේලක් ගන්න විදියක් නැහැ. சில பொதுமக்களை பார்க்கின்ற பொழுது சரியான உணவை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகின்றது. ජාතිවාදී ගැටුම් ඇති කරා. இனவாத பிணக்குகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், மோதல்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා සහෝදරත්වයෙන් ජීවත් වෙච්ච රටක්. சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் சகோதரத்துடன் ஒற்றுமையாக வாழ்ந்த நாடு. ජාතිවාදී වපුරලා இனவாதத்தை விதைத்து ගැටුම් ඇති කරලා அவர்களுக்கு இடையிலே பிணக்குகளை මේ පාලකයෝ අපිට විනාශයක් ඇති කරා. இந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு வீழ்ச்சி ஏற்படுத்துகின்றார்கள், அநியாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ඇයි මෙහෙම වුනේ? ஏன் இவ்வாறு நடந்தது? මේ කිසිවක් ස්වභාවික ව්‍යසනයක ප්‍රතිඵලයක් නෙවෙයි. இவைகள் எதுவும் இயற்கையாக ஏற்பட்ட எந்தவித இந்த அழிவுகள் அல்ல. මේ රටට මෙහෙම වුනේ මහා ගම් වතුරක් හින්දාද? எங்களுடைய இந்த நாட்டுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? ஒரு பாரிய வெள்ளம் ஏற்பட்டா? අපේ රටට මෙහෙම වුනේ මහා නියගයක් හින්දාද? அல்லது எங்களுடைய நாட்டிலே ஒரு பாரிய ஒரு வறட்சி ஏற்பட்டா? අපේ රටට මෙහෙම වුනේ මහා වසංගතයක් හින්දාද? அல்லது ஏதாவது தொற்று நோய் ஏற்பட்டா? නෑ. இல்லை. මේ වුනේ මොකක් නිසාද? இது எவ்வாறு ஏற்பட்டது? මේ රටේ ජනතාව හදපු ආණ්ඩු හින්දා. இந்த நாட்டில் உள்ள மக்கள் உருவாக்கிய அரசாங்கத்தினால் தான் இவ்வாறு ஏற்பட்டது. ඇයි බලන්නකෝ. ஏன் பாருங்க. තමුන්නාන්සේලාගේ දරුවන්ට රස්සා නැති වුණාට உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழில் இல்லாவிட்டாலும் ඇමතිවරුන්ගේ දරුවන්ට මන්ත්‍රීකම් තියෙනවා, අමාත්‍ය ධූර තියෙනවා. அமைச்சர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோ அல்லது வேறு பதவிகள் இருக்கின்றது. තමුන්නාන්සේලාගේ ව්‍යාපාර කඩාවැටුණට உங்களுடைய வியாபாரம் வீழ்ந்தாலும் ඇමතිවරුන්ගේ ව්‍යාපාර හොඳට නැගලා යනවා. அமைச்சர்களுடைய வியாபாரம் மிக நல்ல முறையில் வளர்ந்து செல்கின்றது. එහෙම නෙවෙයි. அப்படி இல்லையா? තමුන්නාන්සේලාගේ ගම්වල ඉන්න ජනතාවට කණ්ඩ බොණ්ඩ නැති වුණාට நீங்கள் வாழுகின்ற ஊரில் இருக்கிற மக்களுக்கு உண்பதற்கு குடிப்பதற்கு இல்லாவிட்டாலும் ආණ්ඩුවල හිටපු කට්ටියට එහෙම වෙලා නැහැ. அரசாங்கத்திலே இருந்தவர்களுக்கு அவ்வாறு இல்லை. ඒගොල්ලන්ට අධ්‍යාපන ප්‍රශ්න නැහැ. அவர்களுக்கு கல்வி பிரச்சனை இருக்கவில்லை. තමුන්නාන්සේලා ගමේ ඉස්පිරිතාලේ බෙහෙත් නැති වුණාට உங்களுடைய ஊரிலே உள்ள வைத்தியசாலைகளே மருந்து இல்லாவிட்டாலும் ඇමතිවරයාට සිංගප්පූරු යන්න පුළුවන් බෙහෙත් ගන්න. அமைச்சருக்கு
அவருடைய மருந்தை பெற்றுக் கொள்வதற்காக சிங்கப்பூருக்கு செல்ல முடியும். මතකනේ පහුගිය කාලේ உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கடந்த காலம் අපේ රටේ සෞඛ්‍ය ඇමති හිටිය රාජිත සේනාරත්න. எங்களுடைய நாட்டிலே சுகாதார அமைச்சராக இருந்தவர் ராஜ சேனாரத்ன. රාජිත සේනාරත්නට heart attack එකක් ආපුවම ராஜ சேனாரத்னவுக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போதும் සෞඛ්‍ය ඇමති බෙහෙත් ගන්න ගියේ සිංගප්පූරුවට. சுகாதார அமைச்சர் மருந்தெடுக்க சென்றது சிங்கப்பூருக்கு. මේක ස්වභාවික ව්‍යසනයක් නම් ඔක්කොටම මේ ඉරණම් වෙන්න උනා. இது இயற்கையான ஒரு அழிவாக இருந்தால் எல்லோருக்கும் இது சமனாக வர வேண்டும். හැබැයි මේ විනාශය සිද්ධ වෙලා තියෙන පොදු ජනතාවට. ஆனால் இந்த அழிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருப்பது பொதுமக்களுக்குத்தான், පාලකයට නෙවෙයි. ஆட்சியாளருக்கு அல்ல. එහෙම නේද? அப்படித்தானே? පාලකයට තියෙන ලෙඩ ஆட்சியாளருக்கு ஏதாவது நோய் இருக்கா? පාලකයට අමාරුද? ஆட்சியாளருக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? පාලකයට ජීවත් වෙන්න බැරිද? ஆட்சியாளருக்கு வாழ்வது கஷ்டமாக இருக்கா? පාලකයන්ගේ දරුවන්ට රස්ස නැද්ද? ஆட்சியாளர் பிள்ளைகளுக்கு தொழில் இல்லாம இருக்கா? පාලකයෝ බඩගින්න ඉන්නවද? ஆட்சியாளர்கள் பசியோடு இருக்கிறார்களா? එහෙම එකක් වෙලානේ. அப்படி ஒன்றுமில்லை. එහෙනම් මොකද්ද මේ වෙලා තියෙන්නේ? அவ்வாறென்றால் என்ன நடந்திருக்கின்றது? මේ රටේ ජනතාව එකතු වෙලා හදපු ආණ්ඩු இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கிய அரசாங்கம், තමුන්නාන්සලා විටින් විට ඡන්ද දීලා හදපු ආණ්ඩු நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்களித்து உருவாக்கிய அரசாங்கம், තමුන්නාන්සලා විටින් විට ඡන්ද දීලා ගෙනාපු නායකයෝ நீங்கள் இடைக்கிடை உருவாக்கிய தலைவர்கள், ඒගොල්ලෝ හැදුනා. அவர்கள் அவர்களை உருவாக்கி கொண்டார்கள். ජනතාව වැටුණා. மக்கள் வீழ்ந்து கொண்டார்கள். ඒකනේ විදිහ සිද්ධ වෙලා තියෙන්නේ. அதுதான் நடந்திருக்கிறது. දැන් මේක වෙනස් කරන්න ඕනේ නැද්ද? இதை நாங்கள் மாற்ற தேவையில்லையா? මම අහන්නේ තමුන්නාන්සලාගේ நான் உங்களிடம் கேட்பது, මේ පැරණි ගමන இந்த பழைய பாதையை, අසාර්ථක ගමන இந்த வெற்றி அளிக்காத இந்த எங்களுடைய වෙනස් பயணத்தை කරනවද මේ විදිහටම යනවද? மாற்றுவதா அல்லது நாங்கள் இவ்வாறே செல்வதா? මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? මෙහෙම යනවද இப்படியே போறதா වෙනස් කරනවද? மாற்றுவதா? මොකද කියන්නේ? මාරු කරන්න ඕන. மாறுவரணும், மாற்ற வேண்டும். ඇයි? ஏன்? මේ රට හදන්න ඕන. இந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். අපි තමුන්නාන්සලා හම්බ වෙන්න ආවේ. நாங்கள் உங்களை சந்திக்க வந்தது. පරණ පක්ෂ දැන් අත්තරින්න. பழைய கட்சிகளை இப்பொழுது நீங்கள் கைவிடுங்கள். පරණ දේශපාලන දැන් අත්තරින්න. பழைய அரசியலை இப்பொழுது நீங்கள் கைவிடுங்கள். පරණ නායකයෝ දැන් අත්තරින්න. பழைய தலைவர்களை இப்பொழுது நீங்கள் கைவிடுங்கள். රට විනාශ කරපු නායකයෝ අත්තරින්න. நாட்டை வீழ்ச்சி காணச் செய்த தலைவர்களை நீங்கள் கைவிடுங்கள். අලුත් ආණ්ඩුවක් අපි හදමු. புதிய அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்குவோம். ලෝකෙ මෙහෙමයි දැන්. உலகெல்லாம் இவ்வாறுதான் இப்பொழுது இருக்கின்றது. පරණ ආණ්ඩු වැටෙනවා. பழைய அரசாங்கங்கள் வீழ்கின்றன, අලුත් ආණ්ඩුව හැදෙනවා. புதிய அரசாங்கம் ஆட்சி அமைக்கின்றது. ඒ නිසා ලංකාවේ ஆகையினால் இலங்கையிலும் අපි ඔක්කොම එකතු වෙලා நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து මේ අවුරුදු 70ක් මේ රට විනාශ කරපු இந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற දේශපාලන පක්ෂ වලින් அரசியல் கட்சிகளிலிருந்து, නායකයන්ගෙන් தலைவர்களிடமிருந்து ගැලවිලා நாங்கள் விடுபட்டு අපි நாங்கள் අලුත් ආණ්ඩුවක් හදමු. புதிய அரசாங்கத்தை உருவாக்குவோம். මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? ලෑස්තිද නැද්ද? நீங்க அது தயாரா ලෑස්ති නැද්ද? இல்லையா? தயாரா? ආණ්ඩුව හදන්න අපිට උවමනාව තිබ්බට அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு எங்களுக்கு அதுக்குரிய தேவை இருந்தாலும், වේදිකාවේ ඉන්න අයට උවමනාව තිබ්බට இந்த மேடையில் இருப்பவர்களுக்கு அதுக்குரிய அவர்களுக்கு தேவை இருந்தாலும் එහෙම ආණ්ඩුව හදන්න බෑ. அவ்வாறு அரசாங்கத்தை உருவாக்க முடியாது. ආණ්ඩුව හදන්න මොකද වෙන්න ඕන? அரசாங்கத்தை உருவாக்குவதாக இருந்தால் තමුන්නාන්සලාට උවමනාව තියෙන්න ඕන. உங்களுக்கும் அதற்கான තමුන්නාන්සලාට වෙනස් වෙන්න ඕන. තමුන්නාන්සලාට වෙනස් වෙන්න ඕන. நீங்களும் மாற வேண்டும். මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? ලෑස්තිද නැද්ද? இதுக்கு நீங்க தயாரா இல்லையா? වෙනස් කරනවද නැද්ද? மாற்றுவதா இல்லையா? අපි වෙනස් කරන්න පටන් ගමු. நாங்கள் மாற்றுவதற்கு ஆரம்பிப்போம். අපි හදනවා මේ රට. நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். මතක තබා ගන්න. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், මේ රට වටන්න නම් இந்த நாட்டை முடக்குவதற்கு, මේ රට මේ විනාශ පාරම ගෙනියන්න නම් இந்த எங்களுடைய நாட்டை இவ்வாறு அழிவுப்பாதை கொண்டு செல்வதற்கு තෝරගන්න අනිත් පක්ෂ. மற்ற கட்சிகளை தேர்ந்தெடுங்கள். හැබැයි මේ රට හදන්න ඕන නම් ஆனால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் තෝරගන්න තියෙන එක ව්‍යාපාරය. இதற்காக நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியது ஏதம்- ஒரு வேலை திட்டம் தான். ඒ තමයි ජාතික ජනබලවේගය. அதுதான் தேசிய மக்கள் சக்தி. අපි මේ රට හදනවා. நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். කොතනද පටන් ගන්න? எந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்பது? දියුණු වෙච්ච හැම රටක්ම බලන්න. வளர்ச்சியடைந்த எல்லா நாடுகளையும் பாருங்கள். දියුණු වෙච්ච හැම රටක්ම අධ්‍යයනය කරලා බලන්න. வளர்ச்சியடைந்த எல்லா நாடுகளையும் நீங்கள் கணிப்பிட்டு பாருங்கள். ඒවා දියුණු වෙන්න සාධක කීපයක් සම්පූර්ණ වෙන්න ඕන. அந்த நாடுகள் வளர்ச்சி அடைப்பதற்காக பல்வேறுபட்ட காரணிகள் இருக்கின்றன. නායකයෙක් ගෙනාවට தலைவரை கொண்டு வந்ததற்கு, ආණ්ඩුවක් මාරු කරාට විතරක් හැදෙන්නේ නැහැ. ஒரு ஆட்சியை மாற்றுவதன் மூலமாக மாத்திரம் இது நடந்து விடாது. රට හදන්න වැඩපිළිවෙලක් ඕන. ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காக ஒரு வேலை திட்டம் இருக்க வேண்டும். අන්න ජාතික ජනබලවේගයට
ஆகையினால் எங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியிடம் මේ රට ගොඩනැගීම සඳහා වැඩපිළිවෙලක් තියෙනවා. இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக வேலை திட்டம் இருக்கின்றது. දියුණු වෙච්ච හැම රටකම අත්දැකීමක් අපිට තියෙනවා. வளர்ச்சியடைந்த எல்லா நாடுகளுடைய அனுபவம் எங்களிடம் இருக்கின்றது. මොකක්ද අත්දැකීම? என்ன அனுபவம்? ජාතිවාදී ගැටුම් නැහැ දියුණු වෙච්ච රටවල වල. வளர்ச்சியடைந்த நாடுகளிலே இனவாத மோதல்கள் இல்லை. ජාතිවාදී පරාද කරලා තියෙන දියුණු වෙච්ච රටවල වල அந்த வளர்ச்சியடைந்த நாடுகள் இனவாதத்தை தோற்கடித்திருக்கிறார்கள். අන්න අපිත් හදන්න ලෑස්ති රටක් කොහොමද? நாங்களும் இந்த இவ்வாறான நாட்டை கட்டியிருப்பதற்காகத்தான். ජාතිවාදයේ පරාද කරලා රටක්. இனவாதத்தை தோற்கடித்த நாடு. සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා සමගින් ජීවත් වෙන රටක්. சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையோடு வாழ்கின்ற நாடு. ඇයි මේ ජාතිවාදය ඇති වුනේ? ஏன் இந்த இனவாதம் ஏற்பட்டது? දැන් තමුන්නාන්සලා දන්නවා உங்களுக்கு தெரிந்திருக்கும். ආණ්ඩු හදන්නේ මොකටද? அரசாங்கங்கள் உருவாக்குவதற்காக, ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න. பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, දරුවන්ට රස්ස හදන්න ඕන. பிள்ளைகளுக்கு தொழிலொன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். ආණ්ඩුවට ඒක බැරි වෙනවා. அரசாங்கத்துக்கு அது முடியாமல் இருக்கின்றது. රටේ නීති ස්ථාපිත කරන්න ඕන. நாட்டில் சட்டத்தை உருவாக்க வேண்டும். ආණ්ඩුව එකෙන් අසාර්ථක වෙනවා. இதிலே அரசாங்கம் அதில் வெற்றி பெறாமல் இருக்கின்றது. කුෂිකර්මාන්ත සංවර්ධනය කරන්න ඕන. விவசாயம் வெற்றி பெற வேண்டும். ආණ්ඩුවට ඒක බැරි වෙනවා. அரசாங்கத்துக்கு இது முடியாமல் இருக்கின்றது. දීවර කර්මාන්ත දියුණු කරන්න ඕන. மீன்பிடி தொழிலானது முன்னேற வேண்டும். ආණ්ඩුව ඒවා අසාර්ථක වෙනවා. அரசாங்கத்திலே இது வெற்றி பெறாமல் இருக்கின்றது. ව්‍යාපාර වර්ධනය කරන්න ඕන. வியாபாரங்கள் வெற்றி பெற வேண்டும். ආණ්ඩුව එකෙන් අසාර්ථක වෙනවා. ஆனால் அரசாங்கம் இதிலே தோல்வி காணுகின்றது. අධ්‍යාපනය දියුණු කරන්න ඕන. கல்வி முன்னேற வேண்டும். අධ්‍යාපන කඩාවැටලා ආණ්ඩුව අසාර්ථක වෙනවා. கல்வி வீழ்ச்சி அடைகின்றது. அரசாங்கம் இதிலே வெற்றி இல்லாமல் வருகின்றது. ඒතර මොකද කරන්නේ? இதற்கு என்ன செய்ய வேண்டும்? අන්න දකුණේ දේශපාලන පක්ෂ කියනවා அங்கே தெற்கிலே அரசியல் கட்சி கூறுகின்றது ආර්ථික වැටලා තියෙන එක ඇත්ත. பொருளாதாரம் வீழ்ந்திருப்பது உண்மை. ගොවි ජනතාව ජීවත් වෙන්නේ අමාරුවෙන් ඒකත් ඇත්ත. விவசாயிகள் வாழ்வது கஷ்டம் உண்மை. දීවර ජනතාව ජීවත් වෙන්නේ අමාරුවෙන් ඒකත් ඇත්ත. மீனவர்கள் வாழ்வது கஷ்டம் அதுவும் உண்மை. ව්‍යාපාරත් කඩාවැටලා තියෙන ඒකත් ඇත්ත. வியாபாரங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது அது உண்மை. හැබැයි ඒව ඇත්ත වුණාට ஆனால் அவை உண்மையாக இருந்தால், ජාතිය අනතුරේ ஆனால் எங்களுடைய இனம் அங்க பாதிப்பு ஏற்பட போகின்றது. ආගම අනතුරේ எங்களுடைய மதம் பாதிக்கப்பட போகின்றது. එඳ ජාතිය බේර ගන්න ඕන. ஆகையினால் நாங்கள் எங்கள் இனத்தை ආගම බේර ගන්න ඕන කියනවා. எங்களது மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறார். දකුණේ සිංහල පක්ෂ தெற்கிலே வாழுகின்ற சிங்கள கட்சிகள் සිංහල ජනතාවට ගිහිල්ලා කියනවා சிங்கள மக்களிடம் சென்று சொல்லுகின்றார்கள், ප්‍රශ්න තියෙන එක ඇත්ත. பிரச்சனை இருப்பது உண்மை. ආර්ථික වැටලා තියෙන එක ඇත්ත. பொருளாதாரம் வீழ்ந்திருப்பது உண்மை. හැබැයි ඊට වඩා ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා. ஆனால் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. ජාතිය අනතුරේ වැටිලා எங்களுடைய இனமானது பாதிப்பு ආගම අනතුරේ වැටිලා எங்களுடைய மதம் பாதிக்கப்பட போகின்றது. ජාතිය බේර ගන්න எங்கள் இனத்தை நாங்கள் பாதுகாக்க ආගම வேண்டும். බේර ගන්න மதத்தை பாதுகாக்க வேண்டும். ගේන්න ඕන ගෝඨාභය. அதற்காக கொண்டு வர வேண்டும் கோட்டாபய. ගේන්න ඕන මහින්ද. அதுக்காக கொண்டு வர வேண்டும் மஹிந்தவை. කිව්වේ නැද්ද? சொல்லலையா? ඒ කියන්නේ මොකද්ද? அதன் கருத்து என்ன? ජනතාවගේ ඇත්ත ප්‍රශ්න විසඳන්න බැරි වුණාම மக்களுடைய உண்மையான பிரச்சனையை தீர்க்க முடியாத விடத்தில் පාලකයා ජාතිවාදය අවුස්සනවා. ஆட்சியாளர்கள் இனவாதத்தை உயர்த்துகின்றார்கள். දකුණේ සිංහල ජාතිවාදය අවුස්සනවාම தெற்கிலே சிங்கள இனவாதத்தை உருவாக்குகின்ற பொழுது නැගෙනහිරට මුස්ලිම් නායක වෙනවා. இங்கே கிழக்குக்கு முஸ்லிம் தலைவர்கள் வருகின்றார்கள், ඇවිල්ලා කියනවා வந்திருக்கிறார்கள். ඕගොල්ලන්ගේ ප්‍රශ්න විසඳන්න බැරි වුණා ඒකත් ඇත්ත. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத உண்மை. ඕගොල්ලන්ගේ දරුවන්ගේ රස්සා ඇති කරන්න බැරි වුණා ඒකත් ඇත්ත. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழில் வழங்க முடியாது இருக்கிறது உண்மை. පාරවල් ටික හදනකොට ටිකක් කොරා කෑවා ඒකත් ඇත්ත. நாங்கள் வீதிகளை செப்பனிடுகின்ற போது அதிலே கொஞ்சம் களவெடுத்தோம் உண்மை. හැබැයි ඒවා ටිකක් අමතක කරන්න. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் மறந்து விடுங்கள். දකුණේ සිංහල ජාතිවාදී උස්සන වෙලා தெற்கிலே சிங்கள இனவாதம் உருப்படுகின்றது. දිගන ගැටුම් ඇති වෙනවා. திகனையிலே மோதல் உண்டானது. අලුත්ගම ගැටුම් ඇති වෙනවා. அழுத்கமையிலே மோதல் ஏற்பட்டது. දඹුල්ලේ පල්ලියට ගහනවා. தம்புள்ளை பள்ளிவாசலுக்கு அடித்தார்கள். ප්‍රශ්න ඔක්කොම පැත්තකින් තියලා இந்த பிரச்சனை எல்லாவற்றை ஒரு பக்கம் வைத்துவிட்டு එකතු වෙන්න ඕන අපි එකට. இதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். කිව්වේ නැද්ද හකිම් මාත්‍යා? சொல்லலையா வந்து வக்கீம் ஐயா? මට කියන්න. எனக்கு சொல்லுங்க, ඒකට මොකද්ද? இதன் கருத்து என்ன? මේ පාලකයා ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න බැරි වුණාම இந்த ஆட்சியாளர்கள் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத පාලකයා තමයි ජාතිවාදය වපුරන්නේ. ஆட்சியாளர்கள் தான் அவர்கள் தான் இந்த இனவாதத்தை விதைக்கின்றார்கள். ඒ නිසා මේ ජාතිවාදී උපත කොතනද තියෙන්නේ? ஆகையினால் இந்த இனவாதத்தின் பிறப்பு எங்கு இருக்கின்றது? ආණ්ඩුවේ නොහැකියාව. அரசாங்கத்தின் இயலாமை. ආණ්ඩුවේ නොහැකියාව ජාතිවාදයට උඩගෙඩි දෙනවා. அரசாங்கத்தின் இயலாமை காரணமாக இனவாதத்தை அவர்கள் தூண்டி விடுகின்றார்கள். ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න බැරි වුණාම மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத விடத்து ජාතිවාදය උස්සනවා.
இனவாதத்தை தூண்டி விடுகின்றார்கள். ඕකයි වෙලා තියෙන්නේ. இதுதான் நடந்திருக்கின்றது. එහෙම නෙමෙයිද? அப்படித்தானே? ඒකේ මොකද්ද වෙලා තියෙන්නේ? இதன் மூலமாக என்ன நடந்திருக்கின்றது? සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා අතර சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலே ගැටුම් ඇති වෙනවා. மோதல் ஏற்படுகின்றது. වෛරය ඇති වෙනවා. அவர்களிடையிலே குரோதம் ஏற்படுகின்றது. ක්‍රෝධය ඇති වෙනවා. குரோதம் ஏற்படுகின்றது. එහෙම රටක් හදන්න බෑ. இவ்வாறு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப රට முடியாது. හදන්න නම් இந்த நாட்டை கட்டியெழுப்பதாக இருந்தால் ජාතිවාදේ පරාද කරන්න ඕන. இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும். මේ රටේ ජාතිවාදයට නොවැටුණු இந்த நாட்டிலே இனவாதத்துக்கு சிக்கப்படாத ජාතිවාදයට එරෙහි වන இனவாதத்துக்கு எதிரான එකම දේශපාලන ව්‍යාපාරයයි තියෙන්නේ. ஒரே ஒரு அரசியல் நிறுவனம் தான் இருக்கின்றது. ඒක තමයි அதுதான் ජාතික ජනබලවේගය. தேசிய மக்கள் சக்தி. මතක තබා ගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். දිගන ප්‍රශ්න එනකොට திகன பிரச்சனை வந்த பொழுதோ එතෙන්ට ගියා අපි. அந்த இடத்துக்கு நாங்கள் சென்றோம். අලුත්ගම ප්‍රශ්න එනකොට அழுத்தமை பிரச்சனை ஏற்பட்ட போதோ එතෙන්ට ගියා අපි. அந்த இடத்துக்கு நாங்கள் சென்றோம். වඳකොත්තු වඳ දොස්තරලා ගැන කතා කරනකොට கருத்தடை வைத்தியர் கருத்தடை கொத்து சம்பந்தமாக கழித்த போதோ ඒවා බොරු කියලා කතා කරේ අපි. அவை பொய் என பேசியது நாங்கள் தான். සජිත් වචනයක් හෙළුවා. சதி ஒரு வசனமா சொல்லிப்பாரா? හීන් කෙඳිරියක් දැම්මද? இன்னொரு சொல்ல சொல்லிப்பாரா? නෑ. அப்படி இல்ல. දකුණේ ජාතිවාද උස්සන්න වෙනකොට தெற்கிலே இனவாதம் உயர்கின்ற பொழுதோ අපි ඒකට එරෙහිව කෙලින් හිටගත්තු ව්‍යාපාරයක්. அதற்காக எதிராக நின்று நாங்கள் ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றது. අපි 103ට වැටුණත් நாங்கள் 103ஆக விழுந்தோம். අපි ජාතිවාදයට වැටෙන්නේ ஆனால் நாங்கள் இனவாதத்துக்கு விழவில்லை. මතක තබා ගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். මේ රට හදන්න නම් இந்த நாட்டை கட்டியெழுப்போடுமாக මේ இருந்தால் මේ ජාතිවාදේ පරාද කරන්න ඕන. இந்த இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும். මේ රට හදන්න නම් இந்த நாட்டை கட்டியெழுப்பதாக இருந்தால் ජාතික සමගිය ඇති කරන්න ඕන. தேசிய ஒற்றுமையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். අන්නේ ජාතිවාදේ පරාද කරන්න පුළුවන්කම තිබෙන්නේ. இந்த அந்த இனவாதத்தை ජාතික සමගිය හදන්න පුළුවන්කම තිබෙන්නේ. இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு அதே போன்று இன ஒற்றுமை ஏற்படுத்துவது ජාතිවාදී නොවන දේශපාලන ව්‍යාපාරයකට විතරයි. இனவாதம் இல்லாத ஒரு அரசியல் கட்சிக்கு தான் முடியும். ජාතිවාදී නොවන ආණ්ඩුවකට විතරයි. அரசியல் சாயம் பூசப்படாத அரசாங்கத்தான் முடியும். ජාතිවාදී නොවන නායකයන්ට විතරයි. அதே போன்று இனவாதம் இல்லாத தலைவர்களுக்கு தான் முடியும். අන්න එහෙනම් මේ රටේ ජාතික සමගිය හදන්නේ කවුද? ஆகையினால் இந்த நாட்டிலே தேசிய ஒற்றுமை ஏற்படுத்துவது யார்? ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් අපි හදමු. ජාතික සමගිය හදන්න. அரசாங்கத்தை உருவாக்குவோம் தேசிய ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக. තමුන්නාන්සලට උන ජාතිවාදී නම් உங்களுக்கு வேண்டும் இனவாதமாக இருந்தால் තමුන්නාන්සලට උන ජාතිවාදී ගැටුම නම් உங்களுக்கு வேண்டும் இனவாத பிணக்குகளாக இருந்தால் අන්න තෝරගන්න පක්ෂ තියෙනවා. ஆகையினால் அதனை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு கட்சி இருக்கின்றது. හැබැයි මේ රටට උන ජාතික සමගිය නම් ஆனால் இந்த நாட்டுக்கு தேவை தேசிய ஒற்றுமையாக இருந்தால் සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා අතර සමගිය නම් சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களிடையே ஒற்றுமையாக இருந்தால் තෝරගන්න ගොඩක් පක්ෂ නැහැ. இதற்காக தேர்வு செய்வதற்காக கணக்க கட்சிகள் இல்லை. එක පක්ෂයයි තියෙන්නේ. ஒரே ஒரு கட்சி தான் ඒ இருக்கிறது. ජාතික ජනබලවේගය විතරයි. தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே. අපේ රට හදන්න இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு අපි ජාතිවාදේ පරාද කරනවා. இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு අපේ රට හදන්න இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு අපි ජාතික සමගිය හදනවා. நாங்கள் தேசிய ஒற்றுமை ஏற்படுத்துவோம். අන්න ඒකට අපි ආණ්ඩුවක් හදමු. அதற்காக நாங்கள் அரசாங்கத்தை உருவாக்குவோம். මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? ඕන නැද්ද මේ ආණ්ඩුව? தேவையில்லை அப்படி அரசாங்கம்? අන්නේ ආණ්ඩුව අපි හදමු. அப்படியான அரசாங்கத்தை ඒ நாங்கள் විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்லாமல் මේ රට හදන්න නම් මොකද කරන්න ඕන? இந்த நாட்டை கட்டியெழுப்பதா என்ன செய்ய வேண்டும்? මේ දේශපාලකය இந்த ආட்சியாளர்கள் මහජනයාගේ ධනය பொதுமக்களுடைய சொத்துக்களை කෝටි ප්‍රකෝටි ගණන් හොරකම් කරන නතර කරන්න ඕන. பல கோடிகளை கொள்ளையடிப்பதை நாங்கள் நிறுத்த வேண்டும். මේ ආණ්ඩුවල සල්ලි කියන්නේ මොනවද? இந்த அரசாங்கத்தின் பணம் என்பதை சொல்லுகின்றோம். භාණ්ඩාගාරයට සල්ලි එන්නේ කොහෙන්ද? திரைசேரிக்கு எவ்வாறு பணம் செல்லுகின்றது? තමුන්නාන්සලගෙන්. உங்களிடமிருந்து එහෙම செல்லுகிறது. නෙමෙයිද? அப்படி இல்லையா? ලොකු වැටුපක් ගන්නව නම් ஒரு பெரிய சம்பளம் பெறுவதாக இருந்தால் ආණ්ඩුව බද්දක් ගහලා அரசாங்கம் அதற்காக வரி அறவிட்டு ඒකෙන් සල්ලි භාණ්ඩාගාරයට ගන්නවා. அதிலிருந்து திரைசேரிக்கு பணத்தை எடுக்கின்றது. මම දැන් කල්මුනේ ව්‍යාපාරික හමුවක් තිබ්බා. நாங்கள் இப்பொழுது கல்முனையிலே ஒரு வியாபாரிகளை சந்தித்தோம். එතන විශ්වවිද්‍යාල මහාචාර්යවරයෙක් ඇවිල්ලා හිටියා. அந்த இடத்திலே பல்கலைக்கழகத்திலே ஒரு பேராசிரியர் இருந்தார். එතුමා කිව්වා அவர் சொன்னார் මාසිකට රුපියල් 96000ක් එතුමාගේ පඩියක් ආණ්ඩුව ගන්නවා කියලා. அவர் கூறினார் அவருடைய சம்பளத்திலிருந்து 98000 அரசாங்கம் வரியாக பெறுகின்றது கூறினார். ඒ කියන්නේ இதன் என்ன சொல்லுகின்றது? ඉහළ වැටුප් ලබන අයගෙන් கூடிய சம்பளம் பெறுவதிலிருந்து විශාල බද්දක් ගහලා பெரிய முறையிலே வரி அறவிட்டு ඒක ගන්නවා භාණ්ඩාගාරයට. அதனை திரைசேரிக்கு எடுக்கின்றார்கள். තමුන්නාන්සල ව්‍යාපාරයක් කරොත් நீங்கள் ஒரு வியாபாரம் ஒன்று செய்தால் ව්‍යාපාරේ ලාභයි නම් வியாபாரம் லாபமாக இருந்தால் ඒකට බද්දක් ගහලා அதற்கு வரி அறவிட்டு භාණ්ඩාගාරයට සල්ලි ගන්නවා. திரைசேரிக்கு பணத்தை எடுப்பார்கள். තමුන්නාන්සල පිට රටින් நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து භාණ්ඩ මොනවාරි ආනයන කරනවා නම් ஏதாவது பொருட்களை இறக்குமதி செய்தால் කස්ටම් එකෙන් ඒකට බද්දක් ගහලා கஷ்டம் மூலமாக இதற்காக வரி அறவிட்டு භාණ්ඩාගාරයට සල්ලි ගන්නවා. திரைசேரிக்கு பணம் வருகின்றது.
තමුන්නාන්සලා පෙට්‍රල් සෙට් එකකට ගිහිල්ලා நீங்கள் பெட்ரோல் சென்டருக்கு சென்று පෙට්‍රල් ගැහුවොත් பெட்ரோல் அடித்தால் ඒකෙන් ආණ්ඩුව බද්දක් ගන්නවා. இதன் மூலமாக அரசாங்கம் வரி எடுத்துக் கொள்கின்றது. කඩේට ගිහිල්ලා එක්සයිස් පොතක් ගත්තොත් நீங்கள் கடைக்கு சென்று ஒரு பயிற்சி புத்தகத்தை ඒකට பெற்றால் ආණ්ඩුව බද්ද ගන්නවා. அதற்கும் அரசாங்கம் வரி அறவிடுகின்றது. ඒකෙනුත් ආණ්ඩුව ගාණක් ගන්නවා. இதன் மூலமாக அரசாங்கம் ஒரு கணக்கு எடுக்கின்றது. රෝහලකට ගිහිල්ලා පරීක්ෂණයක් කරොත් நீங்கள் வைத்தியசாலைக்கு சென்று ஒரு பரிசீலனை மேற்கொண்டால் ඒකටත් බද්දක් ගන්නවා. அதற்கும் வரி அறவிட்டு ඒකෙනුත් ආණ්ඩුව ගාණක් ගන්නවා. அதன் மூலமாக அரசாங்கம் தொகை எடுக்கின்றது. කඩේට ගිහිල්ලා සීනි කිලෝ එකක් ගත්තොත් கடைக்கு சென்று ஒரு கிலோ சீனி வாங்கினாலும் ඒකට බද්දක් ගන්නවා. அதற்கும் வரி அறவிட்டு ඒකෙනුත් ගාණක් ආණ්ඩුවට ගන්නවා. அதிலும் ஒரு தொகையை அரசாங்கம் எடுக்கின்றது. එහෙනම් ආණ්ඩුවේ සල්ලි කාගේද? ஆகையினால் அரசாங்கத்தின் பணம் யாருடைய பணம்? කාගේ සල්ලිද භාණ්ඩාගාරේ තියෙන්නේ? யாருடைய பணம் திரைசையில் இருக்கின்றது? රනිල් වික්‍රමසිංහගේ ரணில் விக்ரமசிங்கவுடையதா? බණ්ඩාරවල තේවත්තේ பண்டாரளை தேயிலை தோட்டம் ඒකෙන් ලැබෙන සල්ලි නෙවෙයි. அதில் கிடைக்கின்ற பணம் அல்ல. සජිත් ප්‍රේමදාසලාගේ சஜித் பிரேமதாசவுடைய අඹම්පොළ වත්තෙන් ලැබෙන සල්ලි නෙවෙයි. அமர்மலை தோட்டத்தில் இருக்கின்ற பணம் அல்ல. මහින්ද රාජපක්ෂලාගේ மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய මැදමුලනේ නෙවෙයි භාණ්ඩාගාරයට සල්ලි ලැබෙන්නේ. மெதமுறையில் கிடைக்கின்ற பணம் அல்ல திரைசையில் இருப்பது. හකීම් මහත්තයාගේ ஐஸ்கிரீம் ஃபேக்டரி නෙවෙයි ආණ්ඩුවට සල්ලි ලැබෙන්නේ. அதே போன்று ஹக்கீம் அவர்களுடைய ஐஸ்கிரீம் ஃபேக்டரியிலிருந்து கிடைக்கின்ற பணமும் அல்ல. නේද? அப்படிதானே? සල්ලි ලැබෙන්නේ කොහෙන්ද? எவ்வாறு பணம் கிடைக்கின்றது? මහජනයාගේ සල්ලි ලැබෙන්නේ பொதுமக்களுடைய பணம் தான் கிடைக்கின்றது. ආණ්ඩුවේ තියෙන හැම සතයක්ම காகද? அரசாங்கத்திற்கு வந்த ஒவ்வொரு சதமும் யாருடையது? මහජනයාගේ සල්ලි. பொதுமக்களுடைய பணம். ඇයි ඒව දෙන්නේ? ஏன் எதற்காக கொடுக்கின்றோம்? ඉස්පිරිතාල වලට බෙහෙත් ගෙවන්න, வைத்தியசாலைகளுக்கு மருந்து அனுப்புவதற்காக, පාසල් ටික හදලා දෙන්න, பாடசாலைகளை உருவாக்குவதற்காக, පාරවල් ටික හදලා දෙන්න, எங்களுடைய வீதிகளை செப்பனிடுவதற்காக, වතුර ටික දෙන්න, நீரை வழங்குவதற்காக, ජීවත් වෙන්න බැරි කවුරු හරි ඉන්නවනම් සාමාදාරයක් දෙන්න. வாழ்வதற்கு யாருக்காவது முடியாவிட்டால் அவருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக. අන්න රට වෙනුවෙන් මේ සල්ලි දෙන්නේ. இந்த காரணங்களுக்காகத்தான் நாட்டுக்காக இந்த பணம் தேவைப்படுகின்றது. හැබැයි මේගොල්ලෝ මොකද කරන්නේ? ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? භාණ්ඩාගාරයට එන සල්ලි திரைசேருக்கு வருகின்ற பணத்தை ඒගොල්ලෝ හොරකම් කරනවා. அவர்கள் களவெடுக்கின்றார்கள். ඉතින් හදන්න පුළුවන් ද රටක්? இவ்வாறு நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா? මහජනයාගේ ධනෙ பொதுமக்களுடைய சொத்தை භාණ්ඩාගාරේ තියෙන්නේ. திரைசேரில் இருக்கின்றது. හැබැයි පාලකයෝ මොකද කරන්නේ? ஆனால் ஆட்சியாளர் என்ன செய்கின்றார்கள்? ඒ ධනෙ හොරකම් කරනවා. அந்த சொத்தையும் களவெடுக்கின்றார்கள். ඒ විතරක් නෙවෙයි, அது மாத்திரமில்லாமல் භාණ්ඩාගාරයට ආපු ධනෙ විතරක් නෙවෙයි, திரைசேருக்கு வருகின்ற சொத்தை மாத்திரம் භාණ්ඩාගාරයට එන්න තියෙන ධනයත් හොරකම් කරනවා. திரைசேருக்கு வரவிருந்த பணத்தையும் கொள்ளையடிக்கின்றார்கள். භාණ්ඩාගාරයට එන්න කලින්ම ගහනවා. அதாவது திரைசேருக்கு வருவதற்கு முன்னே அடிக்கின்றார்கள். සීනි බදු වංචාව உங்களுக்கு தெரிந்திருக்கும் சீனி வரி, කෝටි 1500යි சீனி வரி ஊழல் 1500 கோடி. එන්න තිබ්බ භාණ්ඩාගාරයට அது வரவிருந்தது திரைசேரிக்கு. හැරුණ මුදලාලි කෙනෙක්ගේ ගෙදරට. ஆனால் அது திரும்பியது ஒரு முதலாளியின் வீட்டுக்கு. මහා බැංකුව බැඳුම් කර වංචාව அதே போன்றுதான் எங்களுடைய சென்ற மத்திய வங்கியுடைய කෝටි 1100යි பிணை முறையிலே ධනෙ එන්න තිබ්බේ මහා බැංකුවට எவ்வாறு 1200 கோடி வரை இருந்தது கியரா. திரைசேரிக்கு. ගිය රවි කරුණානායකලා ගෙදර. ஆனால் அது எங்கு சென்றது? ரவி கருணாநாயக வீட்டுக்கு. මොකද්ද වෙලා තියෙන්නේ? என்ன நடந்திருக்கின்றது? මහජනයාගේ ධනය பொதுமக்களுடைய சொத்து හොරකම් කරන ආණ්ඩුවට රටක් හදන්න පුළුවන්. இவ்வாறு அவர் களவெடுக்கின்றவர் அரசாங்கத்துக்கு ஜனதா கட்டியெழுப்ப முடியுமா? ජනතාවගේ සීනි ටිකට, பொதுமக்களுடைய சீனிக்கு, ළමයාගේ එක්සයිස් පොතට, பிள்ளையுடைய பயிற்சி புத்தகம், ලෙඩාගේ බෙහෙත් ටිකට, அதே போன்று நோயாளியுடைய ව්‍යාපාරිකයට බදු ගහලා வியாபாரியிடம் வரி அறவிட்டு එකතු කරගන්න සල්ලි சேர்க்கின்ற பணம் ඒගොල්ලෝ හොරකම් කරනවා. அவர்கள் களவெடுக்கின்றார்கள். මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? තව දෙනවද ඒක? இன்னும் நீங்க கொடுக்கிற அவங்களுக்கு නතර කරන්න ඕනේ නැද්ද? இதை நிப்பாட்ட தேவையில்லையா? අන්න අපි ආණ්ඩුවක් හදන්න ඕන. ஆகவே நாங்கள் அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். භාණ්ඩාගාරයට එන හැම සතයක්ම திரைசேருக்கு வருகின்ற ஒவ்வொரு சதத்தையும் ආරක්ෂා කරන ආණ්ඩුවක්. பாதுகாக்கின்ற அரசாங்கம், නාස්ති නොකරන ආණ්ඩුවක්. அதனை வீணடிக்காத அரசாங்கம், හොරකම් නොකරන ආණ්ඩුවක්. களவெடுக்காத அரசாங்கம். කාටද ඒක හදන්න පුළුවන්? யாருக்கு இதனை உருவாக்க කාටද முடியும்? හදන්න පුළුවන්? யாருக்கு உருவாக்க முடியும்? රනිල් වික්‍රමසිංහට පුළුවන්ද? ரணில் விக்ரமசிங்க இருமா? රෝහිත පුටු එහා පැත්තේ. අබේ ගුණවර්ධන. ரோஹித் அபேகுது பக்கத்துக்கு அதில், මහින්දානන්ද පුටුවේ මේ පැත්තේ. மஹிந்தானந்த கதையிலே மற்ற பக்கம். බැසිල් කරට අත දාගෙන பசில் கையில தோல்ல கையை போட்டுக்கொண்டு හදන්න පුළුවන්ද රනිල් වික්‍රමසිංහට හොරකම් නොකරන ආණ්ඩුවක්? இவ்வாறு முடியுமா? ரணில் விக்ரமசிங்க களவெடுக்க முடியாத அரசாங்கத்தை. සජිත් ප්‍රේමදාසට පුළුවන් හොරකම් නොකරන ආණ්ඩුවක් හදන්න. அதே போல சஜித் பிரேமதாசருக்கு முடியுமா களவெடுக்காத அரசாங்கத்தை உருவாக்க? කිරියල්ල කරට අත දාගෙන கிரியல்ல தோல்ல கை போட்டுக்கொண்டு හදන්න පුළුවන් ආණ්ඩුවක්? இவ்வாறு உருவாக்க முடியுமா அரசாங்கத்தை? பே. முடியாது, முடியாது. හොරකම් නොකරන ආණ්ඩුවක් හදනවා නම්, களவெடுக்காத அரசாங்கத்தை உருவாக்குவதாக இருந்தால், ජනතාවට හොරකම් නොකරන ආණ්ඩුවක් ඕන නම් பொதுமக்களுக்கு களவெடுக்காத அரசாங்கம் வேண்டுமாக இருந்தால் අන්න ඒ ආණ්ඩුව
ஆமாம் அந்த அரசாங்கம் ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව මතක තබා ගන්න. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். භාණ්ඩාගාරයට එන ධනය திரைசேருக்கு வருகின்ற சொத்து නාස්ති නොකරන ආණ්ඩුවක් ඕනේ නැද්ද? வீணடிக்காத அரசாங்கங்களுக்கு தேவையில்லையா? රනිල් වික්‍රමසිංහ ரணில் விக்ரமசிங்க කෝටි 20ක් වෙන් කරගත්ත පිටරට යන්න. 20 கோடிகளை அவர் வேறாக்கி கொண்டார் வெளிநாடு செல்வதற்காக. අයවැය වෙන් කරා මුදල් வரவு செலவத்திலே அவர் ஒதுக்கி கொண்டார். ඒවා මාස 3කට ඉවර කරා. அதை 3 மாதங்களில் நிறைவு செய்தார். ආයෙ මේ මාසේ කෝටි 20ක් ගත්තා. மீண்டும் மே மாதம் 20 கோடிகள் எடுத்துக் கொண்டார் රට යන්න. வெளிநாடு செல்வதற்காக. පහුගියදා அண்மையிலே කෝටි 875ක් රනිල් වික්‍රමසිංහ වෙන් කරගත්තා. 875 கோடிகளை ஒதுக்கி கொண்டார் ඡන්ද කරන්න. தேர்தலை நடத்த. මහජනයාගේ ධනෙ නාස්ති කරනවා. எங்களுடைய பொதுமக்களுடைய சொத்துக்களை வீணடிக்கின்றார்கள். ඒගොල්ලන්ට පුළුවන් ද මහජනයාගේ ධනෙ නාස්ති නතර කරන්න? அவர்களுக்கு முடியுமா பொதுமக்களுடைய சொத்துக்களை அதிலிருந்து மீட்பதற்காக? ඒක කරන්න බෑ ඒගොල්ලන්ට. அவர்களுக்கு அதை செய்ய முடியாது. සජිත් ප්‍රේමදාසට පුළුවන් ද මහජනයාගේ ධනෙ නාස්ති කරන්න? சஜித் නාස්ති නතර பிரேமதாச කරන්න. பொதுமக்களுடைய இந்த பணத்தை வீணடிப்பதை එයාට නාස්ති නතර කරන්න බෑ. அவருக்கும் இந்த இல்லாமல் செய்ய முடியாது. ඒවා නිවාස අරමුදල කාබාසිනිය කරලා දැම්මා. அவர் இருக்கிற அந்த வீடு விடைப்பு அதிகார சபையில் இருக்கிற அந்த நிதியத்தை සංස්කෘතික අරමුදල විනාශ කරලා දැම්මා. அதே போன்றுதான் கலாச்சார நிதியத்தையும் அங்கே வீழ்ச்சி பெற செய்தார். ඊයේ පෙරේදා පත්තරේ තිබුණා அண்மையிலே பத்திரிகையில் இருந்தது කෝටි 500ක් 500 கோடி පාඩු කරලා තියෙනවා කියලා. நட்டப்படுத்தி இருக்கிறார் என்று සජිත් ප්‍රේමදාසගේ අමාත්‍යංශ. சஜித் பிரேமதாச அவர்கள் அமைச்சராக இருந்தபோது அவர் ඒගොල්ලන්ට පුළුවන් ද නාස්ති නතර කරන්න? இவர்களுக்கு முடியுமா இந்த வீடு விரயத்தை தவிர்ப்பதற்கு? නාස්ති නතර නොකර මෙරට හදන්න පුළුවන්ද? இந்த எங்களுடைய நாட்டை இவர்கள் வீண் இல்லாமல் இதை உருவாக்க முடியுமா? නාස්ති නතර නොකර මෙරට හදන්න බෑ. இவர்கள் இவ்வாறு வீணடிக்காமல் இந்த நாட்டை உருவாக்க එහෙනම් නාස්ති නතර කරන්න පුළුවන් ආණ්ඩුවක් හදා ගන්න ඕන. ஆகையினால் தான் பொதுமக்களுடைய இவ்வாறான வீணடிப்புகள் செய்யாத அரசாங்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். අන්න ඒ ආණ්ඩුව තමයි ஆமாம் அந்த அரசாங்கம் தான் මොකද්ද? என்ன? ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்லாமல் මෙරට ව්‍යාපාර, இந்த நாட்டில் இருக்கின்ற வியாபாரம், මෙරට බිස්නස් இந்த நாட்டில் இருக்கின்ற வியாபாரங்கள் පුරවැසියන් කරන්න ඕන. மக்கள் செய்ய வேண்டும். තමුන්නාසලා හෝටල් දාන්න ඕන. நீங்கள் களவெடுக்க வேண்டும். තමුන්නාසලා තමයි පෙට්‍රල් සෙට් දාන්න ඕන. நீங்கள் தான் பெட்ரோல் செட்டு அடிக்க வேண்டும். රටේ ව්‍යාපාරිකයන් තමයි බිස්නස් කරන්න ඕන. அதே போலதான் வியாபாரிகள் தான் பிசினஸ் செய்ய வேண்டும். හැබැයි අපේ රටේ බිස්නස් තියෙන කාගේ අතේද? ஆனால் எங்களுடைய நாட்டிலே பிசினஸ் யாருடைய கையில் இருக்கின்றது? ගොඩක් තියෙන දේශපාලකයෝ අතේ. நாங்கள் அதிகமாக பார்த்தால் அரசியல்வாதிகளுடைய கையிலே. පාසි කුඩාවල ඉඩම් තියෙන කාටද? பாசிக்குடாவில் இருக்கிற நிலங்கள் யாருக்கு කාටද இருக்கின்றது? ඉඩම් තියෙන්නේ? யாருக்கு இருக்கின்றோம்? ජනාධිපතිගේ පුතුන්ට, ஜனாதிபதியுடைய மக்களுக்கு இருக்கின்றது හිටපු ඇමතිවරුන්ට. அல்லது முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்கின்றது. ඉතින් පාසි කුඩාවල හෝටල් දාන්න ඕන කවුද? பாசிக்குடாவிலே ஹோட்டல்களை யார் போட வேண்டும்? දේශපාලකයෝ. அரசியல்வாதிகள். එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? පෙට්‍රල් සෙට් කාගේද? பெட்ரோல் செட் பார்த்தால் யாருடைய? දේශපාලකයෝගේ ගෝලය තමයි දෙන්නේ. அரசியல்வாதிகள் அல்லது கோலியா පගාවලට දෙන්නේ. அவர்களுக்கு பகா கொடுக்கின்றார்கள். නීතියානුකූල තියෙන පෙට්‍රල් සෙට් ප්‍රමාණිකුත් තියෙනවා. சட்டபூர்வமாக இருக்கின்ற செட் அளவும் இருக்கின்றது. හැබැයි වැඩිපුර තියෙන දේශපාලකයන්ට ஆனால் அதிகமாக இருப்பது அரசியல்வாதி. මොනරාගල සෙට් පහක් තියෙනවා. ஒன்றாகலே 5 செட் இருக்கின்றது. හිටපු ඇමතිනීට முன்னாள் ஒரு அமைச்சர் பெண்ணுக்கு இருக்கின்றது. ගම්පා සෙට් තියෙනවා. கம்பாவில் இருக்கின்ற செட் ඉන්න ඇමතිට இருக்கின்ற அமைச்சருக்கு இருக்கின்றது. එහෙමයි සෙට් බෙදාගන්නේ. இவ்வாறுதான் செட்டை பிரித்துக் கொள்கிறார். බාර් බෙදාගන්නේ ඒගොල්ලෝ. பாரதை மாற்றான் பிரித்துக் கொள்கிறார் அவர்கள். වැලිතොට පොළවල් කරන්නේ ඒගොල්ලෝ. அதே போன்றுதான் மண்மேடுகளை அவர்கள் பிரித்துக் கொள்கிறார்கள். ගල්වල කරන්නේ ඒගොල්ලෝ. அதே போன்று இவ்வாறு செய்கின்றார்கள். අම්පාර ගල්වල කාගේද? அம்பாறை இருக்கின்ற எங்களுடைய அந்த கல் தோட்டத்தை யார் ඉස්සර எடுக்கிறார்கள்? හිටියේ ඇමති කෙනෙක් முன்னாள் இருந்த ஒரு அமைச்சர் දයාරත් පී දයාරත්න දයාරත්න නෑ නෑ පී දයාරත්නට තියෙන මට මතකයි ඉස්සර. பீர தயாரா முன்னாள் அமைச்சர் அவருக்கு இருக்கு. මතකද? உங்களுக்கு ආය ගල්වල තියෙන කාටද? அதன் பிறகு யாருக்கு இருக்கு? දයාගමගේ. தயாகம்மகி. ඉතින් ගල්වල කරන්නේ දේශපාලකයෝ. இவ்வாறான நிகழ்வுகளை செய்வது யார்? அரசியல்வாதிகள். රත්නපුර පැත්තේ පතල් කරන්නේ කවුද? ரத்னபுரை பத்தம் நாங்கள் பார்த்தால் புதையல் கொண்டு வருவது වැඩිපුර කරන්නේ දේශපාලකයෝ. அதிகமாக புதையல் எடுப்பது அரசியல்வாதிகள். අරක්කු ෆැක්ටරි කාගේද? அதே போன்று சாராய ஃபேக்டரி ජොන්ස්ටන්ගේ. ஜான்சன் பெர்னாண்டோகி. එහෙම නැත්නම් නාමල්ගේ යාළුවා මෙන්ඩිස්ගේ. அல்லது அவ்வாறு இல்லாவிட்டால் நாமளுடைய கூட்டாளி மெண்டிஸுடையது. එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? ඒ කියන්නේ මොකද වෙලා තියෙන්නේ? ஆகையினால் என்ன நடந்திருக்கின்றது? ව්‍යාපාර තියෙන ඒගොල්ලෝ අතේ. வியாபாரம் எல்லாம் இருப்பது அவர்களுடைய கைகளில். මතක තබා ගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ව්‍යාපාර කරන්න ඕන ජනතාව. வியாபாரம் செய்ய வேண்டும் பொதுமக்கள். ආණ්ඩුවක් මොකද කරන්න ඕන?
அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? ඒ ව්‍යාපාර වලට හොඳ පරිසරය හදලා දෙන්න ඕන. அந்த வியாபாரத்தை செய்வதற்காக நல்ல சூழலை உருவாக்கி தர හොඳ வேண்டும். නීතියක් හදලා දෙන්න ඕන. இதற்காக நல்ல சட்டத்தை உருவாக்க හොඳ வேண்டும். බදු ප්‍රතිපත්තියක් හදලා දෙන්න ඕන. இதற்காக ஒரு வரி சட்டங்களை உருவாக்க வேண்டும். කාර්යක්ෂම රාජ්‍ය සේවයක් හදලා දෙන්න ඕන. இதற்காக திறமையான அரசு சேவை உருவாக்க வேண்டும். ජාතික ජන බලවේග ආණ්ඩුවක් කියන්නේ මොකද්ද? தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்பது என்ன? මම හරි நானாக இருந்தாலும் අපේ NPP එකේ ඉහළ මණ්ඩල කිසිවෙක් எங்களுடைய NPP ல இருக்கின்ற உயர் மட்டத்தில் யாராவது පෙට්‍රල් සෙට් ගන්න එන්නේ නැහැ. பெட்ரோல் செட் எடுக்க வர மாட்டோம், බාර් ගන්න එන්නේ නැහැ. பார் எடுக்க வர மாட்டோம், නැගෙනහිර ඉඩම් අල්ලන්න එන්නේ නැහැ. கிழக்கு மாகாணத்திலே காணியை பிடிக்க வர மாட்டோம். මතක තියාගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். විශ්වාස කරන්න ඕන ඒගොල්ලෝ. பிசினஸ் பண்ண வேண்டும் அவர்கள். අපි මොකද කරන්නේ? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? හොඳ බදු ප්‍රතිපත්තියක් හදලා දෙන්නම්. நாங்கள் அதற்காக நல்ல ஒரு வரி கொள்கை හොඳ உருவாக்க வேண்டும். නීතියක් හදලා දෙන්නම්. நல்ல சட்டத்தை உருவாக்க வேண்டும். හොඳ රාජ්‍ය සේවයක් හදලා දෙන්නම්. அதே போன்றுதான் நல்ல ஒரு அரசை உருவாக்கி ඔයගොල්ලෝ தருவோம். ව්‍යාපාර කරන්න. நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், ඔයගොල්ලෝ ආර්ථික දියුණු කරන්න. நீங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புங்கள். අන්න ඒකෙන් බද්දෙන් ආණ්ඩුවට ආදායම දෙන්න. அவ்வாறு வருகின்ற வரி மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். එහෙමයි රටක් හදන්න ඕන. இவ்வாறு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். මේගොල්ලෝ රටක් හදන්න කල්පනා කරන්නේ නැහැ. இவ்வாறு அவர்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்ப யோசிப்பதில்லை. ඒගොල්ලෝ කල්පනා කරන්නේ ඒගොල්ලෝ හැදෙන්න. அவர்கள் யோசிப்பதெல்லாம் அவர்களை எவ்வாறு உருவாக்கிக் கொள்வது. අවුරුදු 70ක් වුණේ ඒක. 76 வருடங்கள் இவ்வாறு நடைபெற்றது. ආණ්ඩු රට හදන්න කල්පනා කරා නම් அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பதை யோசித்திருந்தால் අපිට මේ වියසරේ සිද්ධ වෙන්නේ නැහැ. எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. අසල්වැසි ඉන්දියාව බලන්න. எங்களுடைய அண்மைய நாள் இந்தியாவை பாருங்கள். 1980 ගණන් වල 1980 கால பகுதியிலே කුඩයක් අරගෙන යන්න බෑ ඉන්දියාවට. ஒரு குடை ஒன்று எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது இந்தியாவுக்கு. කුඩ නැදපු ජනතාවක් හිටියා. அதாவது குடைகளை பறித்த மக்கள் இருந்தார்கள் அந்த நாட்டிலே. 70 80 කාලේ ඉන්දියාවේ 70 80 காலத்தில் இந்தியாவிலே අපේ රටේ රෙදි අරගෙන ගිහලා වික්කා. எங்களது நாட்டிலிருந்து துணி எடுத்துக்கொண்டு சென்று விற்றார்கள். අර ඉන්දියන් හමුදාව ඇවිල්ලා இந்திய ராணுவம் வந்த பொழுதும் සබන් එකතු කරා. அவர்கள் எங்களுடைய சவர்க்காரத்தை එහෙම තිබු எடுத்தார்கள். ඉන්දියාවක්. அப்படி இருந்த இந்தியா මොකද උනේ අද? இன்று நடந்திருக்கின்றது. හන්දට යන ඉන්දියාවක්. அவர்கள் சந்திரனுக்கு செல்லுகின்ற இந்தியா, මෝටර රථ නිෂ්පාදනය කරන ඉන්දියාවක්. அதே போன்று மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்கின்ற இந்தியா, මේ කලාපයට ආහාර නිෂ්පාදනය කරන ඉන්දියාවක්. இந்த பிராந்தியத்துக்கு அரிசியை வழங்குகின்ற இந்தியா, මේ කලාපයට බීජ නිෂ්පාදනය කරන ඉන්දියාවක්. இந்த பிராந்தியத்துக்கு விதைகளை வழங்குகின்ற இந்தியா, මේ කලාපයට බීජ නිෂ්පාදනය කරන ඉන්දියාවක්. இந்த பிராந்தியத்துக்கு விதைகளை உற்பத்தி செய்கின்ற இந்தியா. ඒ නායකයන්ට තිබ්බා அந்த தலைவர்களுக்கு இருந்தது රට හදන දැක්මක්. அந்த நாட்டை உருவாக்குவதற்கான எண்ணம் இருந்தது. ඒගොල්ලෝ රට හැදුවා. அவர்கள் நாட்டை உருவாக்கினார்கள். අපේ පාලකයන්ට තිබුණේ මොකද්ද? எங்களுடைய ஆட்சியாளருக்கு என்ன இருந்தது? ඒගොල්ලෝ හැදෙන දැක්මක්. அவர்களை உருவாக்கிக் கொள்கிற எண்ணம் தான். රට හදන දැක්මක් තිබ්බේ නැහැ. நாட்டை உருவாக்குற எண்ணம் இருக்கவில்லை. නිකන් ආපු മന്ത്രി ஒரு ஒன்றுமில்லாமல் வந்த அமைச்சர் ලොකු හෝටල් අයිතිකාරයෙක් වෙනවා. ஒரு பாரிய ஹோட்டலுக்கு உரிமையாளராகின்றார். ඒගොල්ලෝ හැදෙනවා. அவர்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். මෝටර් සයිකලේ යන മന്ത്രി மோட்டார் சைக்கிள் போன உறுப்பினர் හෙලිකොප්ටර් ගන්නවා. ஹெலிகாப்டர் வாங்குகிறார். ඒගොල්ලෝ හැදෙනවා. அவர்கள் உருவாகிறார்கள். අක්කර භාගයක් තිබු മന്ത്രി ஒரு அரை ஏக்கர் இருந்த உறுப்பினர் තේවතු ගන්නවා. அவர்கள் தேயிலை தோட்டம் வாங்குகிறார்கள். ඒගොල්ලෝ හැදෙනවා. அவர்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். මේ අවුරුදු 70 මොකද්ද අපිට උනේ? இந்த 76 வருடங்களாக என்ன රට හදන නායක හිටියේ නැහැ. தலைவர்களை உருவாக்குகின்ற நாட்டை உருவாக்குகின்ற தலைவர்கள் තමන් හදන නායක හිටියේ. தங்களை உருவாக்கிக் கொள்கின்ற தலைவர் இருந்தார். එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? රට බංකොලොත් எங்களுடைய நாடு பங்குரோத்தாக இருக்கிறது. පාලකයා ஆனால் ஆட்சியாளர்கள் හොඳටම පොහොසත්. நல்ல அவர்கள் சிறந்த வளங்களை பெற்றுக் கொள்ளார்கள். අපි දන්නවා எங்களுக்கு தெரியும். මීට කලින් මම කියලා තියෙනවා இதற்கு முன்னர் நான் கூறியிருக்கிறேன். ලෝකේ සමහර රටවල් තියෙනවා உலகின் சில நாடுகள் இருக்கின்றன. රට දුප්පත්. நாடு ஏழை நாடாக இருக்கும். පාලකයා දුප්පත්. ஆட்சியாளர்களே இருப்பார்கள். තව ලෝකේ රටවල් තියෙනවා இன்னும் சில நாடுகள் இருக்கிற உலகத்திலே රට පොහොසත්. நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கும். පාලකයාත් පොහොසත්. அந்த நாட்டில் ஆட்சியாளர்களும் අපේ රට வளர்ச்சி. எங்களது நாடு රට දුප්පත්. நாடு ஏழை நாடு. පාලකයා පොහොසත්. ஆனால் ஆட்சியாளர்கள் வளர்ச்சியடைந்தா இருக்கிறார்கள், பணக்காரராக இருக்கிறார்கள். රටට நாட்டுக்கு ණය ගෙවා ගන්න බෑ. கடனை கொடுக்க முடியாது. පාලකයාගේ බැංකු ගිණුම් පිරීලා. ஆனால் ஆட்சியாளருடைய கணக்குகள் எல்லாம் ரட்டை- நிறைந்திருக்கின்றது. රටේ ඉස්පිරිතාලවල බෙහෙත් නැහැ. அரசாங்க வைத்தியசாலை மருந்து இல்லை. පාලකයා සිංගප්පූරු යනවා බෙහෙත් ගන්න. ஆனால் ஆட்சியாளர் சிங்கப்பூர் செல்கின்றார் மருந்திருப்பதற்காக. රටේ ජනතාවට කණ්ඩ නැහැ. இந்த நாட்டு மக்களுக்கு சாப்பிடுவதற்கு இல்லை. පාලකයා එක වෙලට ලක්ෂ 4-5 වියදම් කරනවා. ஆனால் அவர்கள் ஆட்சியாளர் செலவால் 4 லட்சத்தை செலவழிக்கின்றார்கள். මොකද උනේ? என்ன நடந்தது? රට දුප්පත් වුණා. நாடு ஈழையானது. පාලකයා පොහොසත් වුණා. ஆட்சியாளர்கள் பணக்காரரானார்கள். රට වැටුණා. நாடு வீழ்ச்சி அடைந்தது. පාලකයා හැදුණා. ஆட்சியாளர்கள் அவர்கள் உருவாகி கொண்டார்கள்.
වෙනස් කරන්න ඕනේ නැති එක. இதனை மாற்ற தேவையில்லையா? තවත් ඕන இன்னும் வேண்டும். රට වැටෙනවා, நாடு இன்னும் வீழ்ச்சி அடையும். පාලකයෝ හැදෙනවා. ஆட்சியாளர் அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள். එහෙම ආණ්ඩුව ඕනේ. இவ்வாறு அரசாங்கம் අපි தேவை. ආණ්ඩුවක් හදමු. நாங்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம். රට හදන ආණ්ඩුවක්. நாட்டை கட்டியெழுப்புகின்ற அரசாங்கம். ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව යනු. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்துக்கு செல்வோம். රට හදන ආණ්ඩුවක්. நாட்டை கட்டியெழுப்புகின்ற அரசாங்கம். අපේ විශාල සැලැස්මක් අපි හදලා තියෙන්නේ. இதற்காக நாங்கள் ஒரு பாரிய வேலை திட்டத்தை කුසිකර්මාන්තයේදර விவசாயத்தில் ஈடுபடுகின்ற ගොවි ජනතාවගේ ජීවිතේ කොහොමද උසස් කරන්නේ? விவசாயிகளுடைய அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு உயர்த்துவது, ඔවුන්ට හොඳ බිත්තර වී ටික දෙන්නේ කොහොමද? அவர்களுக்கு நல்ல முறையிலே விதைகளை வழங்குவது எவ்வாறு, හොඳ තාක්ෂණ එකතු කරන්නේ කොහොමද? நல்ல தொழில்நுட்பங்களை வழங்குவது எவ்வாறு, පෝරවලට සානාධාරයක් ලබා දෙනවා. எங்களுடைய உரத்துக்கு நிவாரணம் வழங்குவது, ගොවිය ණය උගුලෙන් දලව ගන්නවා. விவசாயிகளை கடலிலிருந்து மீட்டுக் கொள்வது, හොඳ මාකට් එකක් හදනවා. அவர்களுக்கு நல்ல ஒரு சந்தையை ஏற்படுத்தி கொடுப்பது, ගොවියගේ ජීවිතය උසස් කරනවා. விவசாயிகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது, දීවර කර්මාන්තර තාක්ෂණය ගේනවා. மீனவர் தொழிலை இவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி සති ගණන් මහමුද මාළු හොයෝ යන්න ඕනේ. கிழமை கணக்கிலே சென்று மீன்களை தேடி செல்ல தேவையில்லை. ෆෝන් එකට එනවා මාළු ඉන්නේ කොහෙද කියලා. போனுக்கு வரும் எங்களுடைய அந்த மீன்கள் எந்த இடத்தில் இருக்கின்றன. මේ අපිට යටින් තිබුණ ඉන්දියාව. எங்களுக்கு கீழிருந்த இந்தியா. මම පහුගියදා ගියා. நான் அண்மையில் சென்றேன். දීවරයාගේ ෆෝන් එකට அங்கே மீனவர்களுடைய போனுக்கு උදේ 5ට මෙසේජ් එක එනවා. 5 மணிக்கு மெசேஜ் අද வருகின்றது. මාළු ගැවසෙන මේ පැත්තේ இன்று மீன் இந்த இடத்தில் தான் நடமாடுகிறது. චන්ද්‍රිකා තාක්ෂණයෙන් அவர்களுடைய தொழில்நுட்பம் மூலமாக මුහුදු ගවේෂණය කරලා அவர்கள் அந்த கடலை ஆய்வு செய்து මාළු ඉන්න දිශාව දීවරයට කියනවා. மீன் இருக்கின்ற இடத்தை மீனவர்களுக்கு கூறுகின்றார்கள். දීවරයේ පැත්තට ගිහලා මාළු අල්ලන් එනවා. மீனவர்கள் அந்த இடத்துக்கு சென்று மீன் பிடித்துக் கொண்டு வருகின்றனர். අපේ දීවරය எங்களுடைய மீனவர்கள் ඉමක් කොනක් නොපෙනෙන මහමුදේ அவர்கள் எந்த மூலையில் இருந்து சென்றும் இல்லாமல் මාළු හොය හොය ඔරු පදිනවා. அவர்கள் கடலிலே சென்று படகை ஓட்டி கொண்டு මොන රටවල්ද මේ පාලකයෝ හැදුවේ? என்ன ஒரு நாட்டை உருவாக்கின்ற ஆட்சியாளர். අපි යන්නේ කර්මාන්ත දිනු කරනවා. ஆகையினால் இந்த இவ்வையான தொழில்களை நாங்கள் உருவாக்குவோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்லாமல் අපේ අලුත් තරුණ පරම්පරාවට நாங்கள் இளைஞர் பரம்பரைக்கு අලුත් අධ්‍යාපනය ලබා දෙනවා. புதிய விதத்திலே கல்வியை வழங்குவோம். ලෝක විශාල කර්මාන්තයකට හැදෙනවා. உலகிலே ஒரு பாரிய கைத்தொழில் உருவாகின்றது. IT කර්මාන්තය அதாவது ஐடி கைத்தொழில். ලෝකෙ ලොකු ආර්ථිකයක්. இது தொழில் உலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு මේ කාලේ ලෝකයේ ඉන්න මුදුකාංග ඉංජිනේරුවන් මිලියන 26යි. இந்த காலத்திலே இருப்பது 26 மில்லியன் அந்த ஹார்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறார்கள். 2030 දී ඕන මිලියන 45ක්. 2030லே பார்க்கின்ற பொழுதோ 40 லட்சம் தேவைப்படுகின்றது. ඒ කියන්නේ ලෝකෙට අලුතෙන් මුදුකාංග ඉංජිනේරුවෝ මිලියන 19ක් ඕන. அதன் கருத்து என்னவென்றால் இன்னும் 19 மில்லியன் தேவைப்படுகின்றது இவ்வாறான சாஃப்ட்வேர் தேவைப்படுவார்கள். ටිකක් අමාරුයි වගේ නේද? හරි. රයිට් රයිට්. කොහොම තමයි නේ. හොඳට කරනවා වැඩි. නේ. ඉතින් මොකක්ද අපිට ඕන? ஆகையினால் எங்களுக்கு என்ன வேண்டும்? කෝටි 2කට ආසන්න ප්‍රමාණයක් ලෝකෙ මුදුකාංග ඉංජිනේරුවෝ 2030 දී 2030 ஆண்டுகளிலே 2 கோடி அளவிலே தேவைப்படும். අන්න ඒකට තරුණ පරම්පරාව අපි හදනවා. இதற்காக நாங்கள் இளைஞர் பரம்பரை உருவாக்குவோம். එහෙමයි ලෝක රටවල් දියුණුනේ. இவ்வாறுதான் உலக நாடுகள் வளர்ச்சி அடைந்தன. ඒ විතරක් නෙවෙයි අපේ විදුලි බිල වැඩි. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இந்த எலக்ட்ரிசிட்டி பில் கூடுதலாக இருக்கிறது. අපි අපේ විදුලි ප්‍රතිපත්ති කමිටුව එකතු වුණා. நாங்கள் நேற்று எங்களுடைய இந்த மின்பொருள் தொடர்பான எங்களுடைய குழு சேர்ந்தது. අපි අවුරුද්දෙන් අවුරුද්ද විදුලි බිල අඩු කරන සලස්ම හදලා තියෙන්නේ. நாங்கள் அதற்காக ஒவ்வொரு வருடத்துக்காக நாங்கள் இந்த பில்லுடைய හොරකම් නතර කරනවා නම් குறைப்பதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். පුනර්ජනනීය බල ශක්තියට යනවා නම් அதாவது களவெடுக்க மாட்டோம். මේක අපිට දිනු අඩු කරන්න පුළුවන්. இவ்வாறு நாங்கள் புனர்நிர்மாணம் செய்யக்கூடிய அந்த மின்சாரத்தை பெற்று செலவை குறைக்க முடியும். අන්න ඒවට තමයි ආණ්ඩුව හදාගන්නේ. இதற்காகத்தான் அரசாங்கத்தை உருவாக்கும். ඒ විතරක් නෙවෙයි සංචාර කර්මාන්තරිතා යෝග්‍ය රටක් මේක. அதே போன்றுதான் அது மாத்திரமல்லாமல் சுற்றுலாத்துறைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு நாடு எங்களுடைய நாடு. දකුණ මුහුදට වාර ගන්න කාලෙට எங்களுடைய தெற்கு பகுதியில் இருக்கிற கடலில் இருக்கிற கலப்பதிலே නැගෙනහිර මුහුද හොඳයි. கிழக்கு பகுதியானது நன்றாக இருக்கும். නැගෙනහිරකට වාර ගන්න එනකොට அதே போன்றுதான் கிழக்கிலே பயன்படுத்த முடியாத காலத்தில் දකුණේ මුහුද හොඳයි. தெற்கு கடலானது நன்றாக இருக்கும். ඒ කියන්නේ අවුරුද්ද පුරාම அதன் கருத்து என்னவென்றால் வருடம் முழுவதும் හොඳ සංචාර කර්මාන්ත කරන්න පුළුවන් රටක් මේක. நல்ல சுற்றுலா துறையை மேம்படுத்தக்கூடிய நாடாக எங்களுடைய நாடு இருக்கிறது. ඔයගොල්ලෝ රටවල් වලට ගිහිල්ලා ඇති. நீங்கள் நாடுகளுக்கு சென்றிருப்பீர்கள். මුහුද කොහොමද? கடல் எவ்வாறு இருக்கின்றது? ගොඩක් රටවල් වල කො මඩ அநேகமான நாடுகளிலே பார்த்திருப்பீர்கள் சேறு ඒක බොර පාට
அல்லது வேறு நிறத்திலே இருக்கும். හැබැයි මේ නැගෙනහිර මුහුද බලන්නකෝ. ஆனால் பாருங்கள், கிழக்கிலே கடலை பாருங்கள். හොඳ වැල්ලක් තියෙන මහ මුහුද. நல்ல அழகான அலை இருக்கின்ற நாள். නිල් පාට මහා සාගරය. நீல நிறத்தில் இருக்கின்ற மிக சமுத்திரமாக இருக்கிறது. සංචාර කර්මාන්තේ තෝතන්නක්. அதே போன்று எங்களுடைய இந்த சுற்றுலாத்துறைக்கு பொருத்தமான ஒரு இடம். හැබැයි එකෙන් ජනතාවට ප්‍රතිලාභ නැහැ. ஆனால் பொதுமக்களுக்கு இதன் மூலமாக பிரதிபலங்கள் இல்லை. ඒගොල්ලෝ තමයි හෝටල් දාලා තියෙන්නේ. அவர்கள் தான் ஹோட்டலை போட்டிருக்கிறார்கள். අන්නේ කර්මාන්ත දිනු කරනවා. ஆகவே இந்த கைத்தொழிலை உருவாக்க முன்னெடுத்து செல்வோம். නැගෙනහිර තරුණ පරම්පරාවට கிழக்கின் இளைஞர் பரம்பரைக்கு සංචාර කර්මාන්තේ ගොඩනගලා ඉස්සරහට ගෙන්න පුළුවන්. சுற்றுலாத்துறையை அவர்களை முன்னே கொண்டு வந்து ඒවට සලසුම් ඕන. இதற்காக திட்டங்கள் வேண்டும். මතක තබා ගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ඒ විතරක් නෙමෙයි. அது மாத்திரமல்லாமல் අපේ රට විශාල කනිස් සම්පත් තියෙනවා. எங்களுடைய நாட்டிலே நாங்கள் பார்த்தால் எங்களுடைய கனிப்பொருள் காணப்படும், சொத்து காணப்படுகிறது. මුල්මුඩේ खनिज වල නිදිය. புல்மூட்டை நீங்கள் பார்த்தால் கனிப்பொருள் இருக்கின்றது. ඊටත් වඩා වටිනා खनिज වල නිදියක් තියෙනවා. ඔස් මේ පුත්තලමේ இதை விட பெருமதியான கனிப்பொருள் இருக்கின்றது புத்தளத்திலே. අපි ඒ පිළිබඳ විද්‍යාඥයෝ හම්බුණා. இதை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் விஞ்ஞானிகளை சந்தித்தோம். ඒගොල්ලෝ විශාල පරීක්ෂණ කළා තියෙනවා. அவர்கள் மிகவும் விசாலமான முறையில் இதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். ඒවට ආයෝජනය කරන්න පුළුවන් ලංකාවේ ව්‍යාපාරිකයෝ අපි හම්බුණා. இதற்காக முதலீடு செய்யக்கூடிய இலங்கையிலே இருக்கிற வியாபாரிகளை நாங்கள் சந்தித்தோம். ඒගොල්ලෝ ඇස්සි මේවා දිනු කරන්න. இவர்களை உற்பத்தி செய்வதற்கு, உருவாக்குவதற்காக நாங்கள் தயார். මුල්මුඩේ खनिज වැලි புல்மூட்டை இருக்கிற கனிப்பொருள் අපි අවුරුදු ගණනාවක් நாங்கள் பல வருடங்களாக අමු වැලි වගේ පටවනවා. நாங்கள் பச்சை மண் போன்று தான் ஏற்றிருக்கிறோம். මොන ආණ්ඩුද මේවා? என்ன அரசாங்கம் இவை? අපේ මිනිරන් අපේ මිනිරන් எங்களுடைய கனிப்பொருட்கள் ඒවා ඉතාමත් වැඩි කාබන් ප්‍රතිශතයක් තියෙන මිනිරන්. இவைகள் மிகவும் பெருமதியான கார்பன் கொண்ட கனிப்பொருளாக இருக்கிறது. නිකන් අමු මිනිරන් හැටියට පටවනවා අවුරුදු 100 ගණනක් 100කට වඩා වැඩි කාලයක්. பச்சை கனிப்பொருளாகத்தான் ஏற்றிருக்கிறார்கள் மிக நீண்ட காலமாக. මොකද මේ පාලකරට කරේ? இவர்கள் இந்த நாட்டுக்காக என்ன செய்திருக்கிறார்கள்? විශාල පෝර කන්දක් තියෙන එපාවල எங்களுடைய நாட்டிலே மிகவும் அதிகமான அளவு உரம் இருக்கிறது எப்பாவலிலே. අමු පස් පටවනවා පිටරට. இவர்கள் பச்சை மண்ணை ஏற்றினார்கள் நாட்டுக்கு. මේගොල්ලෝ පාලකයෝද? இவர்கள் ஆட்சியாளர்களா? එපාවර පෝර කන්ද எப்பாவல் இருக்கின்ற உரம் மலை පස්ලස පටවනවා. அவர்கள் மணலாக ஏற்றுகிறார்கள். මුල්මුඩේ खनिज වල නිදිය அதே போன்றுதான் புல்மூட்டை என்ற கனி உப்புகளை අමු වැලිලස පටවනවා. அவர்கள் பச்சை மண்ணாக ஏற்றுகிறார்கள். මහා මිනිරන් කන්ද அதே போன்றுதான் எங்களுடைய கனியுப்புகள் மலைகளை විශාල මිනිරන් ප්‍රමාණයක් තියෙන පොළොව අභ්‍යන්තරේ அதிகமான அளவு நிலத்தின் கீழே இருக்கின்றது. පරිසර හානිය අවමයි ඒව නෙලා ගන්නකොට இதை நாங்கள் பகிர்ந்தெடுக்கின்ற பொழுது எங்களுக்கு சூழல் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது, குறைவாக இருக்கின்றது. අමු කුට්ටි පටවන අවුරුදු ගණනාවක්. ஆனால் இவர்கள் பச்சையாக ஏற்றுகின்றார்கள். අපි ඒවට කර්මාන්ත ගේනවා. இதற்காக நாங்கள் கைத்தொழில் கொண்டு வருவோம். පරන්තන් වල රසායන කර්මාන්තවල අප විවෘත කරනවා. பரந்தில் இருக்கின்ற ரசாயன கைத்தொழிற்சாலை වාලච්චේනේ வாழைச்சியில் இருக்கின்ற නව තාක්ෂණ කඩදාසි කම්මල විවෘත කරනවා. புதிய தொழில்நுட்பத்தில் அந்த கடதாசி ஆலையை திறப்போம். පුල්මුඩේ खनिज වැලි දියුණු කරනවා එතන කර්මාන්තශාලාව. புல்மூட்டை என்ற கனியுப்புகளை நாங்கள் நல்ல முறையில் செய்வோம். එහෙමයි රටවල් දියුණු වෙන්නේ. இவ்வாறுதான் நாடு முன்னேறுவது. අපේ මොකද වෙන්නේ? எங்களுக்கு என்ன நடக்கின்றது? ඇඹිලිපිටේ කඩදාසි කම්මල වැහෙනවා. அம்பிலிப்பேரின கடதாசி தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கிறது. පාලකයා දියුණු වෙනවා. ஆனால் ஆட்சியாளர் முன்னர் இருக்கின்றார். වාලච්චේනේ කඩදාසි කම්මල වැහෙනවා. வாழைச்சாலை கடதாசி ஆலை மூடப்பட்டிருக்கிறது. පාලකයා දියුණු වෙනවා. ஆனால் ஆட்சியாளர் முன்னர் இருக்கின்றார். ඉංගුරාණ සීනි කම්මල වැහිලා තිබ්බා. இங்குறான சீனி தொழிற்சாலை மூடப்பட்டிருந்தது. හැබැයි පාලකයා දියුණු වුණා. ஆனால் ஆட்சியாளர் முன்னர் இருந்தார். කන්තලේ සීනි කම්මල වැහිලා கந்தாலையில் இருக்கின்ற சீனி தொழிற்சாலை மூடப்பட்டது. පාලකයා දියුණු වෙනවා. ஆனால் ஆட்சியாளர் முன்னர் இருந்தார். වැලිසර කිරිපිටි කම්මල විකුණා. அதே போன்ற வெலிசையில் இருக்கின்ற தொழிற்சாலை පාලකයා දියුණු වෙනවා. ஆனால் ஆட்சியாளர் முன்னேறினார்கள். අපේ රටේ මේ පාලකයන්ට எங்களுடைய நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு රට දියුණු කරන සලස්ම තිබුණේ නැහැ. நாட்டை முன்னேற்றத்துக்காக அவர்கள் திட்டமில்லை. රට වට්ටන සලස්ම அவர்கள் நாட்டை வீழ்ச்சியடைச்சதான் ඒගොල්ලෝ දියුණු වෙන සලස්ම அவர்கள் முன்னேறுகிற திட்டம் இருந்தது. අපි තමුන්වහන්සේට ආරාධනා කරන්න ආවේ. நாங்கள் உங்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்கு வந்தது මෙන්න මේ දේශපාලන වෙනස් කරමු. இந்த அரசியலை மாற்றுவதற்காக. මෙහෙම යන්න ඕනද මේ රට? இவ்வாறு செல்ல வேண்டுமா இந்த நாடு? මෙහෙම දුප්පත් වෙන්න ඕනද මේ රට? இவ்வாறு ஏழையாக வேண்டுமா எங்களுடைய நாடு? මෙහෙම දුප්පත් වෙන්න ඕන රටක් නෙමෙයි. இது ஏழையாக வேண்டிய நாடு அல்ல. ලෝකේ රටවල් உலகின் நாடுகள் අපේ අය ගෙන්න ගන්නේ නැහැ. எங்களுடைய ஆட்களை எடுத்துக்கொள்வதில்லை. අපිට වීසා එකක් දෙන්නේ නැහැ. எங்களுக்கு விசா தருவதில்லை. දෙනවද? தருவாங்களா விசா? රටකට යන්න කොච්චර අමාරුද? ஒரு நாட்டுக்கு செல்ல எவ்வளவு கஷ்டம். අපිව ගණන් ගන්නේ නැහැ. எங்களை கணக்கெடுப்பதில்லை. හැබැයි කොරියාවේ පුරවැසියෙකුට ஆனால் கொரியாவிற்கு ஒரு நாடு அந்த பிரஜைக்கு වීසා නැතුව ගොඩක් රටවල් වලට යන්න පුළුවන්. விசா இல்லாமல் பல நாடுகளுக்கு செல்ல முடியும். රට දියුණුයි. அந்த நாடு முன்னேறி இருக்கின்றது. අනිත් රටවල් වල වීසා දෙනවා.
மற்ற நாடுகளில் விசா தருகின்றார்கள். අපිට දෙන්නේ නැහැ. எங்களுக்கு தருதா இல்லை. අපිව ගෙන්න ගන්න. எங்களை அழைக்கிறார்கள் இல்லை. අපි ගෙන්න ගන්න තර සුදුසු ජාතියක් නෙවෙයි. நாங்கள் அவர்கள் அழைப்பதற்குரிய பொருத்தமான இனமாக இல்லை. අපි ගෙන්න ගත්තොත් எங்களை அவர்கள் அழைத்துக் கொண்டால் අපේ රටේ ජනතාව රටකට ගෙන්න ගත්තොත් எங்களுடைய மக்களை வெளிநாட்டுக்கு அழைத்துக் கொண்டால் ඒ ජනතාව එහෙ රට බයයි. அந்த நாடு பயப்படுகின்றது. ආපහු ලංකාවට එන්නේ නැහැ. என்றால் மீண்டும் இலங்கைக்கு வர மாட்டார்கள். එහෙ නතර වෙනවා. அங்கே நின்று விடுவார்கள். මේ ළඟදී ප්‍රවෘත්තියක් තිබ්බා. அண்மையிலே ஒரு செய்தி இருந்தது. මේ රට පැනලා යන එක හොයන්න இந்த நாட்டை விட்டு செல்வதற்காக காண்பதற்காக පොලිස් නිලධාරීන්ට පුහුණුවක් දෙන්න போலீஸ் உத்தியோகர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காக එංගලන්තයට අරන් ගිහලා පොලිස් නිලධාරීන් 10 දෙනෙක් இங்கிலாந்துக்கு 10 போலீஸ் உத்தியோகர்கள் அழைத்து சென்றார்கள். රට පනින එක වළක්වන්න උගන්වන්න. அதாவது நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்காக அவர்களை கற்பிப்பதற்காக. ඒ ගියපු 10 දෙනාගෙන් அவ்வாறு சென்ற 10 பேரில் 6 දෙනෙක් පැනලා. 6 பேர் பாஞ்சிட்டாங்க. ඔන්න අපේ රට. இதுதான் எங்களுடைய நாடு. කවුද මේක ලෝකේ ගණන් ගන්නේ? யார் இந்த மக்களை මෙන්න මේව විනාශ කරා මේ පාලකයෝ. இவ்வாறு அழிவுகளை ஏற்படுத்தது ஆட்சியாளர்கள். ඒ නිසා මොකද කරන්නේ මේගොල්ලෝ? ஆகையினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ඒගොල්ලෝ ලංකාවේ පාස්පෝර්ට් එක ගන්නේ නේ. அவர்கள் இலங்கையின் பாஸ்போர்ட் எடுக்க மாட்டார்கள். ඒගොල්ලන්ගේ දරුවෝ ගොඩක් අයට වෙන රටවල පාස්පෝර්ட். அவர்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு இருப்பதுதான் கூடுதலா இருக்கின்றார்கள். බැසිල් රාජපක්ෂට பெசில் ராஜபக்சவுக்கு ලංකාවේ පාස්පෝර්ட் එකක් තියෙනවා. இலங்கை பாஸ்போர்ட் இருக்கின்றது. ඇමරිකාවේ පාස්පෝර්ட் එකක් තියෙනවා. அமெரிக்காவின் பாஸ்போர்ட்டும் இருக்கின்றது. රට වැටුණට කමක් නැහැ. நாடு வந்தால் பரவாயில்லை. බැසිල්ට ඇමරිකන් පාස්පෝර්ට් එකෙන් රට පුරා යන්න ලෝකේ පුරා යන්න පුළුවන්. பெசிலுக்கு அமெரிக்கா பாஸ்போர்ட் கொண்டு வேண்டிய நாட்டுக்கு உலகத்துக்கு செல்ல முடியும். ගෝඨාභයටත් තිබ්බා. கோட்டாபேக்கும் இருந்தது. ගෝඨාභයගේ නෝනටත් තියෙනවා. கோட்டாபேடைய மனைவிக்கும் இருந்தது. ඒගොල්ලන්ට ඇමරිකන් පාස්පෝර්ට්. அவர்களுக்கு அமெரிக்கன் பாஸ்போர்ட். ලෝකේ ඕන තරක යන්න පුළුවන් වීසා නැතුව. உலகில் எந்த நாட்டுக்கு செல்ல முடியும் விசா இல்லாமல். ඒගොල්ලන්ගේ දරුවන්ට ඇමරිකන් පාස්පෝර්ට්. அவருடைய பிள்ளைகளுக்கு அமெரிக்கன் பாஸ்போர்ட். ඒගොල්ලන්ගේ දරුවන්ට ඕස්ට්‍රේලියන් පාස්පෝර්ට්. அவருடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட். අපේ දරුවන්ට எங்களுடைய பிள்ளைகளுக்கு ලෝකේ ගණන් ගන්න ශ්‍රී ලංකා පාස්පෝර්ට්. உலகம் கணக்கெடுக்காத இலங்கை பாஸ்போர்ட். මේකයි සිද්ධ කරේ. இதுதான் அவர்கள் செய்தார்கள். එනිසා අපි හදනවා රටක්. ஆகையினால் நாங்கள் உருவாக்க போகின்றோம். ලෝකේ හැම රටකම ගෞරවයට පාත්‍ර වෙන. உலகின் எல்லா நாடுகளும் கௌரவம் அளிக்கக்கூடிய, ලෝකේ හැම රටකම පිළිගැනීමට භාජන වෙන எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ශ්‍රී ලංකාවක් ජාතික ජන බලවේග ආණ්ඩුව හදනවා. ஸ்ரீலங்காவை தேசிய மக்கள் சக்தி உருவாக்கும். අන්නේම රටක් අපි හදමු. அவ்வாறு நாட்டை நாங்கள் உருவாக்குவோம். අපි තමුන්නාන්සලට ආරාධනා කරන්න ආවේ. நாங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுக்க අන්න வந்தது එහෙම රටක් හදමු කියලා ආරාධනා කරන්න. இவ்வாறு நாட்டை உருவாக்கும் என்பதற்காக தான் 70 වසර සාපයෙන් මිදමු. இவ்வாறு எங்களுக்கு வழங்கப்படுத்த சாபத்திலிருந்து රට நாங்கள் වට්ටපු. இந்த நாட்டை வீழ்ச்சியடை செய்த ඒගොල්ලෝ හැදුණු යුගය ඉවර කරමු. அவர்கள் முன்னேறிய யுகத்தை நாங்கள் முறியடிப்போம். රට වට්ටපු. நாட்டை மடக்கிய ඒගොල්ලෝ දිනු වුණ යුගය අපි ඉවර කරමු. அவர்கள் முன்னேறிய யுகத்தை நாங்கள் முறியடிப்போம். ජාතිවාදේ වපුරපු. இனவாதத்தை விதைத்த ඒගොල්ලන්ගේ යුගය අපි ඉවර කරමු. அவர்களுடைய யுகத்தை நாங்கள் අපි முறியடிப்போம். පටන් ගමු මේ රට හදන්න. நாங்கள் ஆரம்பிப்போம் இந்த நாட்டை உருவாக்க. අන්න එකට අපි ආණ්ඩුවක් හදමු. அதற்காக நாங்கள் அரசாங்கத்தை உருவாக்குவோம். මේ අවුරුද්දේ இந்த வருடத்திலே තව මාසයක් දෙකමාරකින් මාස දෙකමාරකින් ඡන්දෙ තියෙනවා. இன்னும் ஒரு மாதம் 2.5 மாதங்களே ஒரு රනිල් වික්‍රමසිංහ මුණ ගැට ගැහුවත් ரணில் விக்ரமசிங்க என்ன முடிச்சு போட்டாலும் ඡන්දෙ බලකන්න බෑ. தேர்தலை அவரால் நிறுத்த முடியாது. එක්ක සැප්තැම්බර් 28 செப்டம்பர் 28ஆக இருக்கும், එක්ක ඔක්තෝබර් 5. அல்லது அக்டோபர் 5ஆக இருக்கும். ඔන්න ඡන්ද දිනේ. இந்த நாளில் தான் தேர்தல் நடக்கும். හරිද? වැඩි වුණොත් ඔක්තෝබර් 12. அப்படி இல்லாவிட்டாலும் ஆள் கூடுதலாக சென்றால் அக்டோபர் 12. ඈතටම ගියොත් 12. தூரம் சென்றால் அது அக்டோபர் 12ஆக හැබැයි இருக்கும். අන්තිම සෙනසුරාදා වෙනකන් තියාගෙන ඉන්නේ මැතිවරණ කොමිසම. කලින් සෙනසුරාදා තියයි. ஆனால் கடைசி சனிக்கிழமை வரை எலெக்ஷன் கமிஷன் வைத்திருக்காது. ரணில் முதல் சனிக்கிழமை வைக்கும். රනිල් එක එක ගැට ගහනවා. ரணில் ஒவ்வொரு முடிச்சாக போடுகிறார். ඔය එක ගැටයක්වත් තියෙන්නේ. இந்த எந்தவித முடிச்சும் இருக்க போவதில்லை. ඒ නිසා ඡන්ද තියෙනවා. ஆகையினால் தேர்தல் நடக்கும். මෙතනින් ඔබගේ ඥාතින් ඉන්නවා දකුණු පළාතේ. இந்த இடத்தில் உங்களுடைய சொந்தக்காரர் இருக்கிறார்கள் தெற்பகுதியிலே. ඉන්නව නේද? இருக்காங்க தானே? බේරුවල ඉන්නවනේ. பேர் இருக்கிறாங்க தானே? ගාල්ලේ ඉන්නවනේ. காலியில் இருக்காங்க தானே? වැලිගම ඉන්නවනේ. வெளிகாமையில் இருக்காங்க தானே? යාළුවෝ ඉන්නවනේ. உங்களுடைய கூட்டாளி இருக்காங்க தானே? ඥාතින් ඉන්නවනේ. சொந்தக்காரர் இருக்காங்க தானே? අහලා බලන්නකොට දකුණ කොහොමද කියලා. அவர்களிடம் கேட்டு பாருங்கள் தெற்கு எவ்வாறு இருக்கிறது என்று. මොකද කියන්නේ? என்ன சொல்கிறார்கள்? මාතර මුස්ලිම් අයගෙන් අහන්න. மாத்திர முஸ்லிம் மக்கள் கேளுங்க. කොහොමද මාතර? மாத்திர எப்படி என்று கேளுங்க. උඩින්ම ඉන්න මාලිමාව. அதிலே மேலே இருப்பது ගාල්ලයගෙන් අහන්න. அதே மாதிரி காலியா கடங்கள். ගාල්ලේ ඔබේ යාළුවගෙන් අහන්න. காலியாக்கும் நண்பரிடம் கேளுங்கள். කලුතර යාළුවගෙන් අහන්න. கழுத்தொழில கூட்டாளிட்ட கேளுங்கள். ගම්පහෙන් අහන්න. கம்பால கேளுங்கள். කුරුණෑගලෙන් අහන්න. குருநாயகல்ல கேளுங்கள். අනුරාධපුර කලාවෙන් අහන්න. அன்றாதவர்கள கலாவில கேளுங்கள். උඩින් ඉන්නේ මාලිමාව. மேலே இருப்பது
திசை காட்டி. දකුණේ උඩින් ඉන්නේ මාලිමාව. தெற்கிலே மேலே இருப்பது திசை காட்டி. හැබැයි දකුණේ අපෙන් අහනවා. ஆனால் தெற்கில் இருப்போர் எங்களிடம் கேட்கின்றார்கள், සහෝදර නැගිනීර මොනවා වීද කියලා. சகோதரர் அவர்களே, கிழக்கிலே நடக்கும் என்று கேட்கிறார்கள். නැගිනීර මුස්ලිම් ජනතාව මොනවා කරයිද කියලා අහනවා. கிழக்கில் உள்ள முஸ்லிம் மக்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்கின்றார்கள். පොඩි සැකයක් තියෙනවා. சிறிய சந்தேகம் இருக்கிறது. චුට්ටක් කොළ පාටට බරයි. கொஞ்சமாக பச்சை நிறத்துக்கு හැබැයි ඉස්සර ஆனால் அது முன்னர். මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? වෙනස් වෙන්න ලෑස්ති නැද්ද? நீங்கள் மாற்றமடைய தயாரில்லையா? දකුණ මුළුමනින්ම වෙනස් වෙලා. தெற்கு முழுவதுமாக மாறி இருக்கிறது. දකුණේ ජනතාව தெற்கில் உள்ள மக்கள் ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් හදන්න බලාගෙන ඉන්නවා. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை உருவாக்க නැගිනීර ජනතාව கிழக்கில் உள்ள மக்கள் අන්න ඒකට අවශ්‍ය නැ හයිය දෙන්න. இதற்கு தேவைப்பட்ட சக்தியை வழங்குங்கள். ඕනේ නැද්ද? தேவையில்லையா? මේ වැඩේ නැගිනීරින් ගස්සන්න එපා. ஆகவே இந்த வேலையை நீங்கள் கிழக்கிலே தோற்கடித்து விட නේද? வேண்டாம். அப்படிதானே? මම ඇහුවා අපේ අබූ සහෝදරයාගෙන් நான் என்னுடைய அபு சகோதரர்கிட்ட கேட்டேன், අපේ බුහාරි සහෝදරයන් කෝල් කරලා ඇහුවා புகாரி சகோதரருக்கு கால் பண்ணி கேட்டேன், සහෝදර මොකද තත්ත්වය කියලා. தோழர் அவர்களை எவ்வாறு என் நிலைமை என்று கேட்டேன். ඉස්සර අපිට වැඩිය කතා කරේ නෑ. அவர்கள் முன்னர் எங்களிடம் கூடுதலாக கதைக்கவில்லை, දැන් ගොඩක් අපිත් එක්ක කතා කරනවා. இப்பொழுது கூடுதலாக கதைக்கிறார்கள். ඉස්සර අපි වෙනුවෙන් වැඩිය පෙනී හිටියේ නෑ. முன்னர் எங்களுக்காக அவர்கள் දැන් ගොඩක් අය අපි වෙනුවෙන් පෙනී හිටිනවා. இப்பொழுது எங்களுக்காக கதைப்பெயர் முன்னிற்கிறார்கள். මම ආවනේ මේ සමන්තුරේට. நான் முந்தி சமாதானம் வந்திருக்கேன் தானே, මේමයි හිටියේ නෑනේ. இவ்வளவு பேர் இருக்கிறது தானே, අද කොහොමද? இன்றைக்கு எப்படி? දහස් සංඛ්‍යාත ජනතාවක්. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள். ඒ නිසා නැගෙනහිරත් වෙනස් වෙලා තියෙන්නේ. ஆகையினால் கிழக்கு மாறி இருக்கின்றோம். අපි හොඳ ජයග්‍රහණයක් ගමු. நாங்கள் நல்ல ஒரு வெற்றியை பெறுவோம். මේ අවස්ථාව අත්තරින්න දෙන්න එපා. இந்த சந்தர்ப்பத்தை கைவிட்டு விட வேண்டாம். නැවත පැරණි மீண்டும் பழைய දූෂිත மிகவும் மோசமான හොරුන්ගෙන් සමන්ත ආණ්ඩුවක් හදාගන්න ඉඩ දෙන්න එපා. கள்வர்களிடம் அரசாங்கத்தை உருவாக்க இடமளிக்க வேண்டாம். අපි ඔක්කොම එකතු වෙලා පොරබදමු. நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து අලුත් ආණ්ඩුවක් හදමු. புதிய அரசாங்கத்தை உருவாக்குவோம். ඒ වෙනුවෙන් මේ ජනාධිපති ඡන්දය වැඩ කරමු. அதற்காக ஜனாதிபதி தேர்தலுக்கு வேலை செய்வோம். ඥාතියට කියන්න, உங்களுடைய சொந்தக்காரர்கள் சொல்லுங்கள், යාළුවට කියන්න, நண்பர்களுக்கு கூறுங்கள், ගෙදර ගිහිල්ලා කතා කරන්න. வீட்டுக்கு சென்று கதையுங்கள், මේ හැමදේනම අවදි කරන්න. எல்லோரையும் எழுப்பி விடுங்கள். මේ වෙනස වෙනුවෙන් එකතු වෙමු. இந்த மாற்றத்துக்காக මේ වෙනස ජයග්‍රහණය කරමු. இந்த மாற்றத்தை நாங்கள் வெற்றியாக ඒ கொண்டாடுவோம். වෙනුවෙන් තමුන්නාසලාට ආරාධනා කරනවා. அதற்காக உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன். අහගෙන ගිහිල්ලා නිකන් ඉන්න එපා. கேட்டுக்கொண்டு சென்று சும்மா இருக்க வேண்டாம். අනිත් අයට කතා කරන්න ඕන. மற்றவர்களுக்கு கலைக்க வேணும். තමුන්නාසලගේ භාෂාව දන්නවා. உங்களுடைய மொழியை அவர்களுக்கு தெரியும். මට වඩා හොඳට මේ කතාව පැහැදිලි කරලා දෙන්න පුළුවන්. என்னை விட தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும். හොඳට ගිහිල්ලා පැහැදිලி කරලා දෙන්න. நல்ல முறையில் தெளிவுபடுத்துங்களா? මාස දෙකමාරයි 2.5 மாதங்கள் மாத்திரம்தான் අලුත් ආණ්ඩුවක්. புதிய அரசாங்கம். අවුරුදු 76 ඉවරයි. 76 வருடங்கள் මේ முடிந்து අවුරුදු 76 සාපය 76 வருட சாபம். අවසන් කරන්න තියෙන මාස දෙකමාරයි. இதனை முடிப்பதற்காக இருப்பது 2.5 மாதங்கள் தான். මේක නිකන් ඉන්නවද? இதனை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதா? මාස දෙකමාර නිකන් ගල් ගෙවෙන්න අත්හරිනවද? 2.5 மாதங்களையும் காலம் செல்வதற்கு නෑ, මේ මාස දෙකමාර වැඩ කරමු. 2.5 மாதங்களில் வேலை செய்வோம். හොඳ ශක්තිමත් ආණ්ඩුවක් හදමු. நல்ல உறுதியான அரசாங்கத்தை உருவாக்குவோம். රට වෙනස් කරන ආණ්ඩුවක් හදමු. நாட்டை மாற்றுகிற அரசாங்கத்தை ජාතික உருவாக்குவோம். ජනබලවේගයේ ආණ්ඩුවක් හදමු. தேசிய மக்கள் சக்தியின் ඒ அரசாங்கத்தை වෙනුවෙන් உருவாக்குவோம். සිරුරට එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමින්, அதற்காக அனைவரும் ஒன்று சேருமாறு கேட்டுக்கொண்டு, ඒ වෙනුවෙන් සිරුරට වැඩ කරන්න කියලා ආරාධනා කරමින් அதற்காக அனைவரும் வேலை செய்யுங்கள் என்று கேட்டு මම නතර වෙනවා. நான் என்னுடைய பேச்சை බොහොම முடிக்கிறேன். ස්තුතියි හැමදිනාටම. மிகவும் நன்றி. ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ජය වේවා. வாழ்த்துக்கள்.